ஸோ இன்னைக்கு கிளாஸில் கம்ப்ளீட் வெப் டிசைன் கோர்ஸ் அண்டர்ஸ்டாண்டிங் த டிஜிட்டல் வேர்ல்டு. ஓகே, ஸோ வெப் டிசைன் கோர்ஸில் பிஃபோர் போகிறதுக்கு முன்னாடி டொமைன்னா என்ன, ஹோஸ்டிங்னா என்ன, ரெஸ்பான்சிவ் வெப்சைட்னா என்ன, ஸ்டாட்டிக் அண்ட் டைனமிக் வெப்சைட்ஸ்னால் என்ன, அதே மாதிரி என்னென்ன டைப்ஸான உங்களுக்கு எக்ஸ்டென்ஷன் இருக்குது, டொமைன் எக்ஸ்டென்ஷன் என்னென்ன மாதிரியெல்லாம் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் .com, .in, .org அந்த மாதிரி இருக்குது இல்லைங்களா, அதுனா என்ன. அதே மாதிரி டைப் ஆஃப் ஹாஸ்டிங்ஸ் இருக்குது இல்லைங்களா, நார்மல் ஹாஸ்டிங், ஷேர்டு ஹாஸ்டிங், க்ளவுடு ஹாஸ்டிங், பிபிஎஸ். ஸோ இந்த மாதிரி ஸோ மெனி ஹாஸ்டிங்ஸ் இருக்குது. ஸோ எப்படி நம்ம டொமைனை வந்து பர்ச்சேஸ் பண்ணுறது, அதே மாதிரி ஹாஸ்டிங்கை எங்கே போய் பர்ச்சேஸ் பண்ணலாம், அதனுடைய ரேட் எப்படி, என்ன மாதிரி, நம்ம நெக்ஸ்ட் இயருக்கு எவ்வளோ ஆகுது அப்படின்ற மாதிரிலாம் நீங்கள் கம்பேர் பண்ணி தான் பண்ண போகிறீங்க. ஓகே, ஸோ இந்த இடத்துல நான் என்ன சொல்ல வரேன்னா, why a website matters in 2026 அப்படின்றது. இப்போ உங்களுடைய ஷாப் இருக்குன்னு வைங்களேன், நீங்கள் ஃபிசிக்கலாக ஷாப் நீங்கள் ரன் பண்ணுறீங்க இல்லையா, அந்த ஷாப்புக்குன்னு ஒரு அட்ரஸ் இருக்கும் இல்லைங்களா. இப்போ உங்கள் ஷாப் வந்து ஒரு நேமாக இருந்தால் அந்த ஷாப்பை வந்து ஒரு கஸ்டமர் ரீச் பண்ணுறதுக்கு என்ன தேவை, அட்ரஸ் தேவை இல்லையா. ஸோ தட் இஸ் இல்லையா, ஷாப்புக்கு ஃபிசிக்கலாக ஒரு அட்ரஸ் இருக்குது. பிஸ்னஸ் அந்த பில்டிங்லேயோ இல்லை அந்த ஏரியாலேயோ நீங்கள் ரன் பண்ணுவீங்க இல்லையா. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த இமேஜ்லேயே நான் சொல்லியிருக்கேன் பாருங்கள். ஸோ உங்களுடைய டிஜிட்டல் ஸ்டோர் ஃப்ரண்ட் அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா யுவர் வெப்சைட். ஓகே, ஸோ அந்த வெப்சைட்டில் நம்மளுடைய டொமைன் நேம், தட் இஸ் அ அட்ரஸ். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் பண்ணுற ப்ராடக்ட், உங்களுடைய விஷுவல் எஃபெக்ட் எல்லாமே நம்மளுக்கு காமிக்குது இல்லையா. உங்களுடைய ஷாப் எடுத்துக்கோங்க, நீங்கள் என்ன பண்ணுறீங்க, சிஸ்டம் சர்வீஸ் பண்ணுறீங்க. ஒரு ஷாப் வந்து வச்சுட்டு அதுக்கு ஒரு நேம் நீங்கள் கொடுத்துட்டு ஒரு ஸ்ட்ரீட் அட்ரஸில் உங்களுடைய பில்டிங்கில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, உங்களுடைய சேல்ஸ் அண்ட் ரிப்பேர் அண்ட் சர்வீஸ் எல்லாம் பண்ணுறீங்க. ஓகே, பண்ணும்போது யாராவது ஒரு பர்சன் வந்து இந்த ரிப்பேர் அண்ட் சென்டருக்கு நம்ம எப்படி போகிறதுன்னு அட்ரஸ் கேட்பாங்க இல்லையா. ஸோ அட்ரஸ் கேட்டு என்ன பண்ணுறாங்க, உங்களுக்கு வராங்க. ஓகே, ஸோ இந்த மாதிரி அட்ரஸ் கேட்டு வரும்போது நீங்கள் வந்து நார்மலாக 24 ஹவர்ஸ் அந்த ஷாப்பை நீங்கள் ஓப்பன் பண்ணியே வைக்க மாட்டீங்க இல்லையா. என்ன பண்ணுவீங்க, ஒரு குறிப்பிட்ட ஓப்பனிங் டைம் அண்ட் க்ளோசிங் டைம் இருக்கும். ஆனால் அதே பிஸ்னஸை, ஒரு கமர்ஷியல் ஷாப்பை நீங்கள் டிஜிட்டலாக பண்ணீங்கன்னு வைங்களேன். டிஜிட்டல் மீனிங் இட்ஸ் லைக் எ வெப்சைட் ஆசட்ஸ் மாதிரி. ஓகே, ஸோ அந்த வெப்சைட் ஆசட்ஸ் டிஜிட்டலாக நீங்கள் பண்ணும்போது 24 ஹவர்ஸ் என்ன ஆகும், உங்களுடைய பிளாட்ஃபார்ம் ஆல்வேஸ் ஓப்பன் அண்ட் ரன்னிங், ரெடி டு ஷோ ஆல் த ப்ராடக்ட் ஆர் சர்வீசஸ் ஃப்ரம் யுவர் வெப்சைட். ஓகே, நீங்கள் என்ன பண்ணுறீங்க, என்ன பண்ண போகிறீங்க, நெக்ஸ்ட்டு வந்து இதெல்லாம் எப்படி ரிசால்வ் பண்ணுறது, அதனுடைய ப்ராப்ளம், அஜிடேட் அண்ட் சொல்யூஷன்ஸ், இது எல்லாமே நீங்கள் கொடுத்துருப்பீங்க இல்லையா. இப்போ ஒவ்வொரு கண்ட்ரியில் என்ன இருக்கும், டைம் வேரியேஷன்ஸ் இருக்கும் இல்லையா. ஸோ உங்களுடைய ஷாப்பாக இருந்தால் அது லோக்கல் ஏரியா இல்லை ஒரு சரௌண்டிங்ஸுக்குள்ளே தான் நீங்கள் என்ன பண்ண முடியும், பார்க்க முடியும். ரொம்ப லாங்காக உள்ளவங்க கண்டிப்பாக வரமாட்டாங்க, ஏன்னா அந்த டிஸ்டன்ஸ் இருக்குது இல்லைங்களா. என்ன பண்ணுவாங்க, அவங்க எங்கே நியர்பை ஷாப் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி பார்த்துக்குவாங்க இல்லையா. இதே வந்து டிஜிட்டலாக நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா, ஈவன் வென் யூ ஸ்லீப், வெப்சைட் வந்து என்ன ஆகிட்டே இருக்கும்னா கஸ்டமர்ஸுக்கு ரீச் ஆகிட்டே இருக்கும். ஓகே, ஸோ ஒவ்வொரு கண்ட்ரீஸில் டைம் வேரியேஷன்ஸ் இருந்தாலும் அந்த சர்வீஸ் நீங்கள் வந்து டிஜிட்டலாக பண்ணி வச்சுருந்தீங்கன்னா, ஒரு யூசர்ஸ் ஃப்ரம் அமெரிக்கா இல்லைன்னா ஆஸ்திரேலியா அந்த மாதிரி பார்க்கும்போது உங்களுடைய வெப்சைட்டை அவங்க என்ன பண்ணிக்கலாம், வியூ பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ நீங்கள் தூங்கிக்கிட்டு இருப்பீங்க, பட் உங்கள் வெப்சைட் என்ன ஆகிட்டே இருக்கும், மூவ் ஆகிட்டே இருக்கும். ஸோ அதனால தான் டிஜிட்டல் அசட்ஸ் இட்ஸ் பிளேஸ் அ வைட்டல் ரோல் இன் 2026. இது வந்து ரொம்ப ரொம்ப மேண்டேட்ரி. ஓகேவா. ஸோ அதனால் ஒரு ப்ரொஃபஷ்னலாக ஒரு பிஸ்னஸ் ரன் பண்ண போகிறீங்கன்னா நீங்கள் வச்சுக்கலாம். இல்லை எனக்கு பிஸ்னஸ் எல்லாம் இல்லை அப்படின்னாலுமே கூட நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், உங்களுடைய மெயின் டொமைன் இல்லைனாலுமே ஒரு சப்டொமைன்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், உங்களுடைய ஐடியாஸ் எல்லாம் கேதர் பண்ணி அதில் நீங்கள் பில்ட் பண்ணி உங்கள் வெப்சைட்டை பண்ணிவிட்டு ஃபைனலாக உங்களுக்கு அந்த ஆப்ஷன்ஸ் இல்லை அந்த ஆப்பர்ச்சுனிட்டி வரும்போது நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், உங்களுடைய இந்த ஐடியாஸ் ஒர்க் எல்லாத்தையும் அப்படியே நீங்கள் உங்களுடைய மெயின் டொமைனுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ டிஜிட்டல் ஆசட்ஸாக இருக்கிறதுல என்ன பெனிஃபிட்ஸ் அப்படின்னா, இட் வில் ஓப்பன் 24 ஹவர்ஸ் 7 days in a week. ஓகே, ஸோ ஆல்வேஸ் ஓப்பனில் இருக்கும். ஓகேவா, அதுதான் இங்கே சொல்லியிருக்கேன். யூ ஓன் அ ஷாப் ஆன் கமர்ஷியல் ஸ்ட்ரீட்டில் இருக்குது. ஸோ அதில் நல்ல பியூட்டிஃபுல் சைன் போர்ட், ப்ராடக்ட் எல்லாம் இருக்குது, ஃப்ரெண்ட்லியான ஸ்டாஃப் இருக்காங்க. உங்களுடைய வெப்சைட் வந்து இன்விசிபிள், ஷாப் வந்து இன்விசிபிளாக இருந்தால் என்ன பண்ணணும்,
ஒன்றும் பண்ண முடியாது இல்லையா? அதே தான் ஒரு ஷாப்பை வித்தவுட் வெப்சைட் இல்லாமல் நீங்கள் ரன் பண்ணீங்க அப்படின்னா இட் ஆல்வேஸ் எப்படி இருக்கும்னா இன்விசிபிளாக இருக்கும் அப்படின்ற மெத்தடில் தான் நான் மீன் பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ த ரியாலிட்டி செக் இன் 2026 அதுதான் இங்கே நான் சொல்லியிருக்கேன். ஓகே, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஆன்லைன் சர்ச் அண்ட் இன்விசிபிலிட்டி உங்களுக்கு வெப்சைட் இல்லை அப்படின்னா இந்த மாதிரி ஆயிரும். இப்போ ரீசெண்டாக 98% பீப்புள் சர்ச் ஆன்லைன் பிஃபோர் பையிங் அண்ட் ஜாயினிங் இல்லையா? ஓகே, யூ இமேஜின் as if you are a user now. ஓகே, நீங்கள் இப்போ எல்லாமே உங்களை யூஸராக நினச்சிக்கோங்க, இமேஜின் பண்ணிக்கோங்க. நீங்கள் இப்போ என்ன பண்ண போகிறீங்க, ஒரு ப்ராடக்ட்டோ இல்லை சர்வீஸோ வாங்குறதுக்கு முன்னாடி ஆன்லைனில் போய் வெரிஃபை பண்ணுவீங்க. அவங்க ரிவ்யூஸாக இருக்கட்டும், அவங்க எவ்வளோ அத்தாரிட்டி எவ்வளோ வருஷமாக இருக்காங்க, இந்த மாதிரி அவங்களுடைய ப்ராடக்ட் என்ன, அவங்களுடைய பேஜஸில் எப்படி மென்ஷன் பண்ணியிருக்காங்க, டெஸ்டிமோனியல் என்ன, எல்லாமே நீங்கள் செக் பண்ணுவீங்க இல்லையா? ஸோ தட்ஸ் வை ஐ ரெக்கமெண்ட் யூ ஆல் டு ஹேவ் எனி ஒன் டிஜிட்டல் ஆசெட்ஸ். ஓகே, ஸோ சோசியல் மீடியா இருக்குது மேம், லிங்க்டின் இருக்குது, இன்ஸ்டா இருக்குது, ஸோ இது எல்லாமே என்னுடைய பிளாட்ஃபார்ம் தானே அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு நான் எக்ஸ்ப்ளனேஷன் லேட்டராக கொடுக்குறேன். அதுக்கும் நம்மளுடைய வெப்சைட்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னு. ஓகே, ஸோ இப்போ 98% பீப்புள் as I said they are searching ஆன்லைன் பிஃபோர் பையிங் ஆர் ஜாயினிங் எனி கோர்சஸ் இல்லையா? ஸோ அதனால் நீங்கள் உங்கள் ஆன்லைனில் இல்லை அப்படின்னா டெஃபினட்டாக 98%க்கு உங்களுடைய வெப்சைட் இன்விசிபிளாக இருக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு வெப்சைட் டிசைன் அண்ட் க்ரெடிபிலிட்டி. ஓகே, ஸோ இது என்ன அப்படின்னா உங்களுடைய வெப்சைட் டிசைனை வச்சு தான் நீங்கள் எவ்வளோ க்ரெடிபிளாக இருக்கீங்க, உங்களுடைய ரெப்யூட்டேஷன் எந்த அளவுக்கு ரீச் ஆகிருக்கு, வெதர் யூ ஆர் ட்ரஸ்டட் ஆர் நாட் அப்படின்றத தே வில் கன்சிடர். ஓகே, தேர்டு ஒன் பார்த்தீங்கன்னா டிசைன் அண்ட் ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் இல்லையா? ஓகே, ஸோ யூ இமேஜின் நம்ம எல்லாத்துக்குமே ஒரு காமனாக ஒரு பர்சனை புது ஸ்ட்ரேஞ்சரை நீங்கள் ஃபர்ஸ்ட்டாக நீங்கள் ஃபேஸ் பண்ணுறீங்கன்னு வைங்களேன், அவங்கள ஜஸ்ட்டு நீங்கள் பேச கிடையாது தெரியாது, ஜஸ்ட்டு அந்த அப்பியரன்ஸ் இல்லையா, அந்த பர்சனாலிட்டியை வச்சு தான் நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவீங்க, உங்களுடைய இம்ப்ரெஷனை க்ரியேட் பண்ணுவீங்க. ஸோ அவங்க த வே ஆஃப் பர்சனாலிட்டி, அந்த வே ஆஃப் ட்ரெஸ் கோட் எல்லாமே வச்சு தான் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, அவங்கள எப்படிப்பட்டவங்க அப்படின்றத உங்கள் மைண்ட் வந்து ஜஸ்ட்டு இமேஜின் பண்ணும். அதுதான் த ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் இஸ் த வெரி க்ரூசியல் டு பிராண்ட் இம்ப்ரெஷன்ஸ். ஓகே, ஸோ அப்போ உங்கள் வெப்சைட்டை ஒரு யூசர்ஸ் வந்து ஸ்ட்ரேஞ்சர் ஃபர்ஸ்ட்டு வந்து பார்க்குறாங்கன்னா அந்த டிசைன்லேயே தெரியும். ஓகே, அந்த நேவிகேஷன் பிரெட் கிராம்ஸ் எல்லாம் எவ்வளோ யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்குது, ரெஸ்பான்சிவாக இருக்குது அப்படின்றத பார்த்து தான் என்ன பண்ணுவாங்க அந்த கஸ்டமர்ஸ் உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க. ஸோ ஒன்ஸ் அந்த ஃபஸ்ட்டு இம்ப்ரெஷன் உங்களுடைய சைட்டில் இருந்தது அப்படின்னா தட் வில் பி அ பிக் ஓகே ஸ்டெப் ஃபார்வர்ட் நீங்கள் வச்ச மாதிரி. ஓகேங்களா? ஸோ அதுதான் நான் இங்கே கொடுத்துருக்கேன் டெக்ஸ்டாகவும். யா, த டிஜிட்டல் ஃபர்ஸ்ட் அப்படின்றது என்னன்னா, இப்போ ப்ளூமிங் இன்ஸ்டிடியூட் அப்படின்னு நீங்கள் கேள்விப்படுறீங்க இல்லையா? கேள்விப்படும்போது நீங்கள் என்ன பார்க்குறீங்க அப்படின்னா அவங்கள கூகுளில் தட்டி பார்க்குறீங்க, bloomings.in அப்படின்றத நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இந்த மாதிரி தட்டி பார்க்குறீங்க. ஸோ தட்டி பார்க்கும்போது உங்களுக்கு அதை ப்ளூமிங் சர்ச் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு நம்மளுடைய வெப்சைட்ஸை நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணி பார்க்கும்போது எந்த அளவு சாட்டிஸ்ஃபைடு, ஸ்டூடெண்ட்ஸ் எந்த அளவு டெஸ்டிமோனியல் கொடுத்துருக்காங்க, எவ்வளோ பேர் ரெஸ்பான்ஸ் பண்ணியிருக்காங்க, எல்லாமே நீங்கள் பார்க்கலாம். ஓகே, ஸோ அவங்களுடைய காண்டாக்டில் இருந்து அவங்க அத்தாரிட்டேவ் எவ்வளோ கோர்சஸ் வந்து பண்ணியிருக்காங்க, அதுக்கு கீழே எவ்வளோ பேர் ஃபீட்பேக், எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் ஜாயின் பண்ணியிருக்காங்க, வெதர், ஸோ யூ கேன் செக் ஆல் த இன்ஃபர்மேஷன்ஸ். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், உங்களுடைய நீங்கள் அதை டைப் பண்ணி பார்க்கும்போது ஒரு அசம்ஷன் பண்ணிடுவீங்க. ஓகே, இது வந்து ட்ரஸ்டடா இல்லை நாட் ட்ரஸ்டடா அப்படின்றத நீங்கள் பார்ப்பீங்க இல்லையா? ஸோ இந்த மாதிரி தான் ஒரு இன்ஸ்டியூஷன் நீங்கள் போட்டு ஓப்பன் பண்ணும்போதே அந்த ஒப்பீனியன் வந்துடும். ஓகே, இவங்க வந்து ப்ரொஃபஷ்னலாக ரன் பண்ணுறாங்க அப்படின்ற அந்த ஒரு இம்ப்ரெஷன்ஸ். ஓகே, அந்த இன்டென்ஷன் அவங்களுக்கு தோணணும். இங்கே பாருங்கள், நான் சொன்னேன் இல்லைங்களா, நீங்கள் சொல்லுவீங்க எனக்கு வெப்சைட் இல்லைனாலும் பரவாயில்ல, நான் சோசியல் மீடியா மூலமாக நான் வந்து என்னுடைய பிராண்டை வந்து நான் பில்ட் பண்ணுறேன் அப்படின்னாலுமே நான் என்ன ரீசனுக்காக அதை நான் சொல்கிறேன்னா, சோசியல் மீடியா இஸ் லைக் அ ரெண்டிங் ஷாப் இன் சம்மோன் எல்ஸ் பில்டிங். ஓகே, ஸோ சோசியல் மீடியான்றது என்னது,
உங்களுடைய ஷாப்பை இன்னொருத்தவங்க பில்டிங்கில் நீங்கள் ரெண்ட் பண்ணி இருக்கீங்க இல்லையா? ஃபிசிக்கல் ஷாப்புக்கும் நீங்கள் ரெண்ட் கொடுத்து இருப்பீங்க. அதே மாதிரி சோசியல் மீடியாவும் எப்படின்னா, நீங்கள் ஃபிசிக்கல் ஷாப் எப்படி ஒரு ரூம் ரெண்ட்டு நீங்கள் பே பண்ணி உங்களுடைய பிஸ்னஸை ரன் பண்ணுறீங்களா, அதே மாதிரி தான் நீங்கள் சோசியல் மீடியாவில் என்ன ஒரு பிஸ்னஸ் வச்சுருந்தாலும் தட் இஸ் நாட் யுவர் பில்டிங், பட் யூ ஆர் ஜஸ்ட் ரெண்டிங் அ ஷாப் இன் அ பில்டிங். ஆனால் அந்த பில்டிங் இன்னொரு ஆளுடையது. அவங்க என்ன பண்ணலாம், எப்போ வேணாலும் அந்த ரெண்ட்டை சேஞ்ச் பண்ணலாம், ரூல்ஸை சேஞ்ச் பண்ணலாம், எனி டைம் பேன் பண்ணலாம், ரெஸ்ட்ரிக்ட் பண்ணலாம், கிக் யூ அவுட் ஆஃப் எனி டைம் ஃப்ரம் சோசியல் மீடியா பிளாட்ஃபார்ம், பிகாஸ் that building is not yours. Okay, so that's the important point to note here. Okay, so நம்மளுடைய வெப்சைட் என்னன்னா, that is my own space. நான் என்னுடைய அமௌண்ட் கொடுத்து ஒரு லேண்டை வாங்கி அந்த லேண்டில் நான் என்னுடைய பில்டிங்கை பில்ட் பண்ணி நான் என்னுடைய பிஸ்னஸையோ இல்லை என்னுடைய ஃபேமிலியையோ நான் ரன் பண்ணுறது. ஓகேங்களா? ஸோ அப்போ நான் பே பண்ணுற அமௌண்ட்டுக்கு எனக்கான ஓன் ஸ்பேஸ் கிடைக்கும் இல்லையா? இட்ஸ் லைக் எ ரியல் எஸ்டேட் மாதிரி. நீங்கள் போகிறீங்க, என்ன பண்ணுறீங்க, லேண்டுக்கு பே பண்ணுறீங்க. ஸோ அது கமர்ஷியல் சிட்டியாக இருந்தால் அதனுடைய வேல்யூ அதிகமாக இருக்கும் இல்லையா? ஸோ அதே மாதிரி நார்மல் ஒரு வில்லேஜ் சைடு இல்லைன்னா ஒரு ரொம்ப அர்பன் ஏரியாவாக இருந்ததுன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும், அது ரொம்ப கம்மியாக இருக்கும் இல்லைங்களா? ஸோ தட் இஸ் த வேல்யூ. இடத்தை பொறுத்து வேல்யூ உங்களுக்கு என்ன ஆகும், பில்ட் ஆகும். ஓகே, ஸோ உங்களுடைய வெப்சைட் அப்படின்றது யூ ஓனிங் யுவர் ஓன் பில்டிங், அவ்வளோதான். பட் சோசியல் மீடியாவில் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ண முடியுமா? நான் இந்த மாதிரி லே அவுட் பண்ணணும், இப்படி மாற்றணும், அப்படி மாற்றணும், இல்லவே இல்லை. ஆல்ரெடி அவங்க பில் பண்ணி வச்சுருக்காங்க. யூ ஜஸ்ட் என்டர் யுவர் நேம் அண்ட் ரன் யுவர் பிஸ்னஸ், அவ்வளோதான். ஆனால் உங்கள் வெப்சைட்டை பொறுத்தவரை யூ கேன் கண்ட்ரோல் எவ்ரி திங். யார் ஆக்சஸ் பண்ணலாம், யார் வரலாம், அவங்க பண்ணுற கமெண்ட்ஸுக்கு நம்ம என்ன பண்ணலாம், அவங்க கமெண்ட்ஸை நம்ம வெப்சைட்டுக்குள்ளே ஷோ பண்ணலாமா இல்லையா அப்படின்றதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கலாம். ஓகே, ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் என்ன பண்ணிக்குவீங்க, இதெல்லாம் பார்ப்பீங்க. இப்போ நீங்கள் பாருங்கள், என்னுடைய வெப்சைட்ஸுக்கு எவ்வளோ கமெண்ட்ஸ் வந்திருக்குன்னு பாருங்கள். நான் கமெண்ட்ஸ் போகிறேன். நான் ஏன் இதை சொல்கிறேன்னா, சம்டைம்ஸ் சோசியல் மீடியாவில் நீங்கள் பிளாகெல்லாம் பண்ணலாம், ரிப்போர்ட் பண்ணலாம், பேன் பண்ணலாம் இல்லையா? ஆனால் அந்த பிளாக்லையுமே நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு சில அவங்க கொடுத்துருக்க அந்த ஆப்ஷனை மட்டும்தான் பண்ண முடியும். பட் உங்கள் வெப்சைட்டில் எல்லாமே பண்ணலாம். நான் சொன்ன மாதிரி பாருங்கள், இப்போ எங்களுக்கு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் படித்தவங்க எங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்க, ரிவ்யூஸ் கொடுத்துருக்காங்க. நான் என்ன பண்ணியிருக்கேன், இதில் அப்ரூவ் பண்ணியிருக்கேன். பட் அதே மாதிரி ஆட் ஆக்ஷன் அப்படின்ற அந்த பிளாகுக்கு என்ன பண்ணியிருக்காங்க, மேத்யூ அப்படின்றவங்க நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க, கமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதையும் நம்ம என்ன பண்ணியிருக்கோன்னா அப்ரூவ் பண்ணிக்கலாம், அப்படி இல்லைன்னா அன்அப்ரூவ் பண்ணிக்கலாம். சம்டைம்ஸ் ரொபோட்டிக் ஸ்பேம் மாதிரி வரும் இல்லைங்களா, அதெல்லாம் நம்ம ஸ்பேம் அண்ட் ட்ராஷ் பண்ணிக்கலாம். ஸோ இது மாதிரி என்னுடைய கமெண்ட்டை நான் என்ன பண்ணிக்கலாம், அப்ரூவ் பண்ணிக்கலாம், அப்படி இல்லைன்னா டிஸ்அப்ரூவ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இது மாதிரி நீங்கள் என்ன பண்ணுறீங்க, எல்லாத்தையுமே உங்களுடைய கண்ட்ரோலில் நீங்கள் கொண்டாந்துக்கலாம். ஓகே, இப்போ மேத்யூன்னு இருக்காங்க பாருங்களேன். நான் அன்அப்ரூவ் கொடுத்தோன்னே இந்த இடத்துல பாருங்கள் அப்ரூவ்னு காமிக்குதா, மேனேஜ் பண்ணிக்கலாம். ஓகே, அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம், நான் இப்போ உங்களுக்கு எல்லாம் என்ன பண்ணியிருக்கேன் என்னுடைய வெப்சைட்டில், தட் இஸ் மை வெப்சைட். ஐ பெய்டு, நான் என்ன பண்ணியிருக்கேன், ஹாஸ்டிங்க்கு பே பண்ணியிருக்கேன், டொமைனுக்கு பே பண்ணியிருக்கேன். ஸோ நார்மலாக பே பண்ணால் நிறைய கஸ்டமர் உங்கள் வெப்சைட்டை விசிட் பண்ணும்போது என்ன ஆயிரும்னா லோட் ஆகும் இல்லைங்களா, அப்போ ஓப்பன் பண்ண முடியாது. ஈவன் என்னட்ட படித்த எல்லா ஸ்டூடெண்ட்டுக்கும் பார்த்தீங்கன்னா நான் என்னுடைய வெப்சைட்டில் ஆத்தர் அப்படின்ற ரோல் கொடுத்துருக்கேன். யாரால் கொடுக்க முடியும், யார் ஒரு வெப்சைட்டை ஓன் பண்ண முடியுமோ அந்த ஓனர்ஷிப்பால் மட்டும்தான் கொடுக்க முடியும் இல்லையா? ஸோ உங்களுக்கு எடிட்டர் ரோல் கொடுக்கலாம், அட்மினிஸ்ட்ரேட்டர் ரோல் கொடுக்கலாம். ஸோ ஆல் த கண்ட்ரோல்ஸ் யார்கிட்ட இருக்குன்னா அந்த வெப்சைட் ஓனர்கிட்ட தான் இருக்குது. அதே மாதிரி நீங்களும் ஒரு டிஜிட்டல் ஆசட்ஸ் ஓன் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுடைய கண்ட்ரோல் யாருக்கு என்ன கொடுக்கணும் அப்படின்றத நீங்கள் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ நான் ஆத்தர் ரோல் கொடுத்துருக்கனால என்னுடைய வெப்சைட்குள்ளே நீங்கள் பிளாக் எழுதலாம், பேஜஸ் ரெடி பண்ணலாம் இல்லையா? உங்கள் பிளாகையே நீங்கள் டெலீட் பண்ணிக்கலாம், திரும்ப என்ன பண்ணிக்கலாம், ரீ அப்லோட் பண்ணிக்கலாம், எடிட் பண்ணிக்கலாம், சம்திங் ஓகே டிசைன் பண்ணிக்கலாம் இல்லையா? ஆனால் அடுத்தவங்களுடைய இமேஜையோ அடுத்தவங்களுடைய ஆர்டிகல்ஸையோ உங்களால் என்ன பண்ண முடியாது, டெலீட் பண்ண முடியாது. எடிட்டர் ரோல் கொடுத்தேன்னு வைங்களேன், உங்களால் அதையும் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ தட் இஸ் த டிஃப்ரென்ஸ். நல்லா புரிஞ்சுக்கங்க. பிளாட்ஃபார்ம் சோசியல் மீடியா இட்ஸ் அ ரெண்டட் ஸ்பேஸ். ரிஸ்க் பாருங்கள், ஆல்கிரிதம் சேஞ்ச் ஆகும், அக்கௌண்ட் சஸ்பென்ஷன் ஆகும், ஷேடோ பேன், பாலிசி சேஞ்சஸ் ஆகும். ஆனால் பிளாட்ஃபார்ம் உங்களுடையது.
நீங்கள் உங்களுடைய ஓன் ஸ்பேஸுக்கு பே பண்ணுறீங்க. ரிஸ்க் 100% உங்களுடைய கண்ட்ரோல் உங்கள்கிட்ட தான் இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான ஒரு பாகம் என்னன்னா டொமைன் நேம்ஸ். அது என்ன மேம் டொமைன் நேம்ஸ்? டொமைன்றாங்களே அதெல்லாம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஓகே, நான் மேலே சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு இன்ட்ரொடக்ஷன்லேயே நான் சொல்லியிருப்பேன். நீங்கள் உங்களுடைய ஷாப்பு வந்து வச்சுருக்கீங்க இல்லையா, ஃபிசிக்கலாக இந்த திருச்சியில் வச்சுருக்கீங்கன்னு வைங்களேன், இல்லை கோயம்புத்தூர் கேரளாவில் உங்களுடைய ஷாப் இருக்குது. அந்த ஷாப்புக்கு என்ன இருக்கும்? ஒரு அட்ரஸ் இருக்கும் இல்லைங்களா? தட் அட்ரஸ் இஸ் கால்டு த டொமைன் நேம். ஓகேங்களா? ஸோ அதை தான் இங்கே நான் சொல்லியிருப்பேங்க. பாருங்கள், இஃப் யுவர் பிஸ்னஸ் இஸ் அ ஃபிசிக்கல் ஷாப், த டொமைன் நேம் இஸ் யுவர் ஸ்ட்ரீட் அட்ரஸ். இட்ஸ் ஹவு பீப்புள் ஃபைண்ட் யூ. அப்போ இந்த அட்ரஸை கொடுத்து உங்களுடைய அந்த ஷாப் நேம் ப்ளஸ் அந்த அட்ரஸை கொடுத்து உங்களை கண்டுபிடிக்கிற மாதிரி bloomings.in அப்படின்ற இந்த டொமைன் நேமை கொடுத்து, தட் இஸ் அஸ் அட்ரஸ். ஓகே, அதே மாதிரி அனதர் வெப்சைட்ஸ் பாருங்கள். another address என்னன்னு பார்த்தீங்கன்னா blooming tutorial. ஓகே, ஸோ another address பார்த்தீங்கன்னா மகேஷ் Anchorage. இது எல்லாமே டொமைன். இட்ஸ் கால்டு ஸ்ட்ரீட் அட்ரஸ். புரிகிறதுக்காக நான் அந்த லைஃப் எக்ஸாம்பிளோடு சொல்கிறேன். ஏன்னா எல்லாமே டொமைன் அட்ரஸ்ன்னு சொல்லுவாங்க, பட் மைண்டில் இருக்காது டொமைன்னா என்ன, ஹாஸ்டிங்னா என்ன. இந்த மாதிரி ஒரு ரியல் டைம் கம்பேரிஷனோடு சொல்லி கொடுக்கும்போது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஸோ இதே மாதிரி நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா உங்களுடைய ஒவ்வொரு டொமைனையுமே நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். டொமைன்ன்றது என்னது? bloomings.inனா உங்களுக்கு தெரியும். ஓகே, இவங்க என்னென்ன பண்ணுறாங்க அப்படின்றது உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். ஸோ தட் இஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா டொமைன். ஓகேங்களா? அடுத்து இஃப் யுவர் பிஸ்னஸ் வந்து ஃபிசிக்கல் ஷாப்பாக இருந்தால் உங்களுடைய அட்ரஸ் டொமைன் தான். ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளுடைய டொமைன்ஸ் என்னென்னு உங்களுக்கு தெரிஞ்சிச்சு இல்லையா? இந்த ப்ரௌசர் எதில் டைப் பண்ணுறீங்க உங்களுடைய டொமைன் நேமை? ப்ரௌசர். ஸோ செகண்ட் கிளாஸ்லேயே பார்த்தோம் ப்ரௌசருக்கும் சர்ச் இன்ஜினுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ். ஓகே, ப்ரௌசர்ன்றது இட்ஸ் லைக் எ மேஜிக் கிளாஸ். ஓகே, சர்ச் இன்ஜின் அப்படின்றது கூகுள். இன்சைடு த குரோம் நீங்கள் கூகுள்னு கொடுக்குறீங்க இல்லையா, சாரி, google.com. திஸ் இஸ் அ சர்ச் என்ஜின். இந்த இடத்துல உங்களுடைய அட்ரஸ் டொமைன்ஸை நீங்கள் அடிக்கும்போது அது என்ன ஆகும்னா அந்த இடத்துல உங்களுக்கு காமிக்கும். ஓகே, ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு விசுவல் பண்ணி காமிக்கும். பட் உங்களுடைய டொமைன் அண்ட் ப்ரௌசருக்கும் சர்ச் என்ஜினுக்கும் டிஃப்ரென்ஸ் மட்டும் பார்த்து. ஓகேங்களா? இப்போ பாருங்கள், இந்த டொமைன்ஸுக்கு எத்தனை நேம் இருக்குன்னா 12 கேரக்டர்ஸ். ஓகே, ஸோ இட் வில் பி ஈஸி டு ரிமெம்பர் அண்ட் டைப் வேறெவர் யூ வாண்ட் டு டைப். சம்டைம்ஸ் வந்து ஸ்பெல்லிங் சில பேருக்கு தெரியாது, இல்லை லாங்காக இருந்தால் மறந்துடுவாங்க. ஸோ அதனால் உங்களுடைய டொமைன் வந்து ஷார்ட் அண்ட் கிராஸ்பாக இருக்கா, ஸோ வித்தின் ஒரு 15 கேரக்டருக்குள்ளே இருக்கான்னு நீங்கள் பார்த்துக்கோங்க. ஓகே, இன்க்ளூட்ஸ் என்னது? ரிலவெண்ட் மீனிங் திஸ் இஸ் மை பிராண்ட் ரெகக்னேஷன். ப்ளூமிங்ஸ்ன்றது என்னுடைய பிராண்ட் இல்லையா? அடுத்து ரைட் எக்ஸ்டென்ஷன். .inனா என்ன? இந்தியான்னு அர்த்தம். .comனா ஆல் ஓவர் த வேர்ல்டு. .org இந்த மாதிரி நிறைய இருக்குது இல்லைங்களா? அது வந்து லோக்கல் கிரெடிபிலிட்டி, எந்த கண்ட்ரி அந்த மாதிரி அது என்ன பண்ணுன்னா உங்களுக்கு டினோட் பண்ணும். நோ ஹைஃபன்ஸ் அண்ட் நம்பர்ஸ். அது மாதிரி நீங்கள் என்ன பண்ணாதீங்க, உங்கள் டொமைனோடைய கீழே அண்டர்ஸ்கோர் கொடுத்து எக்ஸ்ட்ரா ஒரு இன்ஃபர்மேஷன்லாம் பண்ணுவாங்களே, அந்த மாதிரி பண்ணாதீங்க. ஸோ அவாய்ட் கன்ஃபியூஷன். அப்போ என்ன ஆகும்னா நம்மளுக்கு ஈஸியாக ஃபோன் மூலமாக அக்சஸ் பண்ண ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகே, ஸோ அதனால் நம்பர்ஸ் அண்ட் ஹைஃபன்ஸ் எல்லாம் மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணிடுங்க. அடுத்து டொமைன் எக்ஸ்டென்ஷன் அப்படின்றது இப்போ பாருங்கள், ஹாஸ்டிங்கர் டொமைன் எங்கே வாங்கலாம்? ஹாஸ்டிங்கர், கோடாடி, அது மாதிரி நிறைய பிளாட்ஃபார்ம் இருக்குது. நான் அதை காமிக்கிறேன். இப்போ நாங்கள் வாங்கியிருக்க டொமைன்ஸ் எங்கன்னு பார்த்தீங்கன்னா ஹாஸ்டிங்கர். ஓகே, ஸோ இந்த இடத்துல இந்த டொமைன் எல்லாம் எங்களுடைய கிளைண்ட் இருக்காங்களே அவங்களுடைய டொமைன்ஸ். ஓகே, ஸோ இவ்வளோ டொமைன்ஸ் நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம்னா அப்டைன் பண்ணி வச்சுருக்கோம். ஓகேவா? ஸோ இதில் நீங்கள் டொமைன் வாங்கணுன்னா ஹாஸ்டிங்கர் போயிருங்க. நீங்கள் வந்து என்ன பண்ண தேவையில்ல, லாகின் எல்லாம் பண்ண வேண்டாம். ஓகே, ஸோ நான் சொன்ன டைப்ஸ் என்னன்னு பாருங்களேன். .com இங்கே பாருங்க, .com அப்படின்றது தட் இஸ் ஃபார் குளோபல் கமர்ஷியல் இன்டர்நேஷ்னல் பிஸ்னஸஸாக இருக்கும். இப்போ எங்களுடைய இதில் பார்த்தீங்கன்னா bloomingtutorial.com அப்படின்ற அந்த எக்ஸ்டென்ஷன் மட்டும் .com. பட் நம்மளுடைய bloomings.inன்றது இந்தியா அந்த மெத்தடை டினோட் பண்ணுது இல்லையா? ஸோ இந்த இடத்துல .com
.net, .io, .org, .online, .shop. Not only this but also many other extensions I will show. Okay, so இப்போ இந்த இடத்துல நான் என்ன பண்றேன்னா secret beauty அப்படின்னு நான் டைப் பண்றேன். ஓகே, .com அப்படின்னு நீங்கள் டைப் பண்ணிவிட்டு சர்ச் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த டொமைன் உங்களுக்கு அவைலபிளாக இருக்கா இல்லையான்னு இங்கே காமிக்க பாருங்கள். secretbeauty.com இஸ் ஆல்ரெடி டேக்கன், ஆல்ரெடி எடுத்துட்டாங்க, பட் ஐஓ வந்து இருக்குது அப்படின்றத காமிக்குது. ஓகே, ஸோ நல்லா பாருங்கள், ஃபஸ்ட் இயரே 2799. அதே மாதிரி சீக்ரெட் பியூட்டி hub.co இருக்குது. இந்த மாதிரி கீழே பாருங்கள் டெக் லைவ் கோயின், ஸோ இது சீப்பாக இருக்குது பாருங்கள் லைவ். ஓகே, ஸோ அதே மாதிரி 89க்கு ஒன்று இருக்குது ஃபன். ஓகே, ஸோ இது எல்லாமே நாட் ஃபார் கமர்ஷியல். நீங்கள் வந்து நல்ல கமர்ஷியலாக வேல்யூபிள் எப்படி வந்து ரியல் எஸ்டேட்டில் ஒவ்வொரு இப்போ பார்த்தீங்கன்னா மெட்ரோ சிட்டியில் நீங்கள் ஒரு லேண்டு வாங்குறீங்கன்னா ட்ரிபிள் டைம் என்ன ஆகும், உங்களோட வேல்யூ அதிகமாகும். நார்மல் ஒரு வில்லேஜ் சைடு வாங்குறீங்கன்னா ட்ரிபிள் டைம் ரொம்ப லோவாகவும் இருக்கும் இல்லையா? த சேம் வே இந்த எக்ஸ்டென்ஷனும் அதே மாதிரி தான். .com, .in, .net ப்ளஸ் .org இது எல்லாமே வெரி ஹை வேல்யூபிள் எக்ஸ்டென்ஷன். ஓகே, ஸோ நான் சொன்னேன் இல்லைங்களா, நிறைய எக்ஸ்டென்ஷன் இருக்குது, இதெல்லாம் இருக்குது பாருங்களேன். ஈவன் யூ கேன் பை திஸ் டொமைன் ஈவன் ஃபார் த அமௌண்ட் 89 rupees. ஓகே, ஆனால் ஃபஸ்ட் இயருக்கு தான், அடுத்த இயருக்கு பாருங்கள், ஃபஸ்ட் இயருக்கு மட்டும்தான் 89. இங்கே நோட் பண்ணுங்கள், வாங்கும்போது 89 இருக்கே நம்ம வாங்கிடலாமேன்னு அந்த தப்பை மட்டும் தயவு செஞ்சு பண்ணிடாதீங்க. .com ஃபஸ்ட் இயருக்கு மட்டும் 200, பட் நெக்ஸ்ட் இயருக்கு 1299. இந்த மாதிரி அவங்க மாற்றிட்டே இருப்பாங்க. இங்கே பார்த்தா தெரியும். .tech இருக்கு இல்லைங்களா, 609 ஃபஸ்ட் இயருக்கு. ஆனால் ஃபஸ்ட் இயருக்கு அடுத்து நெக்ஸ்ட் இயர் பாருங்கள் 5589. ஸோ இங்கே பாருங்கள், இந்த மாதிரி நீங்கள் இதெல்லாம் பார்த்து தான் வேல்யூ பண்ணி வாங்கணும். secretbeauty.ai பாருங்கள், ஏஐன்ற நேமுக்கே அவ்வளோ பெரிய என்ன இருக்குது டிமாண்ட். ஆனால் இந்த இடத்துல ஒன்லி ஃபார் 2 years ப்ளஸ் டேர்ம் 2 years. நெக்ஸ்ட் 2 yearsக்கு அப்புறம் என்ன ஆகும் உங்களுக்கு, இந்த மாதிரி அமௌண்ட் வேரியேஷன் ஆகிட்டே இருக்கும். ஸோ அதனால் நல்லா பாருங்கள், ஃபஸ்ட்டு இயருக்கு மட்டும் வாங்குறதுக்காக இந்த டொமைனை வந்து ஆஃபர் போட்டு பண்ணுவாங்க, சேவ் 38%, 92% அந்த மாதிரி. ஆனால் நெக்ஸ்ட் இயர்லேருந்து உங்களுக்கு அது இம்ப்ளிமெண்ட் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு. ஓகேங்களா? ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா .com இல்லாமல் நீங்கள் .in அப்படின்னு போடுறீங்க. ஏன்னா இந்தியாவில் இருக்கனால .in. .in ஆல்சோ ஆல்ரெடி டேக்கன். ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம், இதெல்லாம் பண்ணலாம் அப்படின்னுது. அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, எது வேணுமோ அதை ஆட் டு கார்ட் கொடுத்து நீங்கள் உங்களுடைய அமௌண்ட் செக் அவுட் கொடுத்துருங்க. செக் அவுட் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் எவ்வளோ அமௌண்ட் பாருங்கள், டேக்ஸ் வித் 503. ஓகே, ஸோ கம்ப்ளீட் பேமெண்ட் கொடுத்தீங்கன்னா பேமெண்ட் மோட் வரும். அது மூலமாக நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், உங்களுடைய டொமைனை நீங்கள் பே பண்ணி அப்டைன் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இந்த மெத்தடில் தான் நீங்கள் வாங்கலாம். அது என்னென்ன பிளாட்ஃபார்ம்னு நான் சொல்கிறேன் பாருங்கள். ORG இந்தியா இல்லையா, லோக்கல் இந்தியன் பிஸ்னஸுக்கு மட்டும் இந்த எக்ஸ்டென்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். ORG ஆர்கனைசேஷன் பட் நான் ப்ராஃபிட்ஸ் தான். EDU ஓகே, எஜுகேஷன் ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜ். CO அப்படின்றது ஸ்டார்ட் அப்ஸுக்கு. ஓகே, ஸோ நல்லா பாருங்கள், த டொமைன் இட்ஸ் அ ப்ரைமரி லொக்கேஷன். ஜஸ்ட் லைக் இன் ரியல் எஸ்டேட்டில் மாதிரி சம் அட்ரஸஸ் மோர் வேல்யூபிள்னு சொன்னேன் இல்லைங்களா, அதே மாதிரியே சில டொமைன் ஆல்சோ ப்ரைம் லொக்கேஷனில் கரெக்டாக வேல்யூபிளாக இருக்கும். ஏன் .com .inலாம் வாங்குறாங்க தெரியுமா, அதிகமாக மோஸ்ட்லி சர்ச்சபிள். அதே மாதிரி மெனி டிராஃபிக் வந்து அதுலேருந்து அப்டைன் பண்ணிக்கிட்டே இருக்கலாம், மெனி டிராஃபிக் வந்து நம்ம ரிசீவ் பண்ணலாம். ஸோ அதனால் .com .in இதுக்கு எல்லாமே அதிகமான டிராஃபிக் இருக்குது. ஸோ அதனால தான் அந்த எக்ஸ்டென்ஷன் இட்ஸ் மோர் வேல்யூபிள் இன் ஆர்டர் டு கெட் மோர் டிராஃபிக். அவ்வளோதான். ஓகேங்களா? இங்கே பாருங்கள், நான் இப்போ சொன்னதா ஹவு டு கெட் அ டொமைன், செக் அவைலபிலிட்டி, நேம் சீப். எப்படி நான் வந்து ஹாஸ்டிங்கர் சொன்னனோ கோடாடி, நேம் சீப் இதெல்லாம் இருக்குது பாருங்கள். நீங்கள் இங்கே போய் டைப் பண்ணுங்கள், போமா. ஸோ இங்கேயும் செக் பண்ணிடலாமா, beauty.com. இங்கேயும் அதே மாதிரி தான் காமிக்கப்பார். நீங்கள் லாகின்லாம் ஆகணும்னு இல்லை, பட் யூ கேன் சர்ச். இட்ஸ் ஆல்ரெடி டேக்கன் தான். ஓகே, 1 இயருக்கு இந்த மாதிரி இருக்குது. சம்டைம்ஸ் சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா எல்லா டொமைனையும் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு அவங்க ஒரு அமௌண்ட் வச்சு அதை சேல் பண்ணுவாங்க. இது ஒரு பிஸ்னஸாக இப்போ நடந்துகிட்டே இருக்குது. ஸோ அதனால் நாங்கள் ஒரு டொமைன் வச்சுருந்தோம். ஓகே, ஸோ சிவம் மொபைல் அப்படின்ற ஒரு டொமைனில் நாங்கள் வந்து ஒரு ரன் பண்ணிகிட்டு இருந்தோம். அது வந்து ரினியூவல் பண்ணாமல் விட்டுட்டோம். ஸோ என்ன ஆயிடுச்சுன்னா சம்மன் டேக்கன். இப்போ போய் நம்ம கேட்டோம்னா அவங்க
5,000 7,000 அந்த மாதிரி சொல்கிறாங்க, வாங்கும்போது 2,000 சம்திங். ஸோ இது எல்லாமே ஒரு பிஸ்னஸாக இருக்குது பாருங்கள். இது மாதிரி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், இந்த மாதிரி இந்த இடத்துல நீங்கள் பார்த்துக்கலாம். ஓகே, ஸோ நியூ கம் ஆல்ரெடி டேக்கன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீமியம் secretbeauty.net இதில் பாருங்கள் 72,301. ஓகே, ஸோ இந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஒவ்வொன்றா நீங்கள் சர்ச் பண்ணி இதில் பார்த்துக்கலாம். இதில் பாருங்கள் 452க்கு தான், ஆனால் நெக்ஸ்ட் இயர்லேருந்து 3,000 .it&.com. ஓகே, ஸோ இந்த மாதிரி எக்ஸ்டென்ஷன்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் பார்த்துக்கலாம். அதே மாதிரி வேறு இதில் செக் பண்ணிக்கலாம், நம்ம நேம்சீப் அண்ட் கோடாடி. அடுத்து பார்த்தீங்கன்னா டொமைன் நேம்ஸ் வந்து ஆர் லீஸ்ட். ஓகே, ஆனால் டொமைன் நேமை நீங்கள் என்ன பண்ணணும், நீங்கள் லீஸுக்கு தான் எடுக்கிறீங்க. நான் என்ன சொன்னேன், இங்கே காமிச்ச மாதிரி ஹாஸ்டிங்கரில் பாருங்கள், நான் காமிச்சோம் இல்லைங்களா. ஓகே, ஸோ .net வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இயர் தான் 9,999, ஆனால் செகண்ட் இயர் 1,569 ப்ளஸ் வந்து உங்களுக்கு டேக்ஸ் வரும், அது சேர்த்திங்கன்னா 2,000 கிட்ட வரும்னு வைங்களேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் லீஸுக்கு தான் எடுக்கிறீங்களே ஒழிய அவங்க கொடுத்துருக்க இந்த டேர்ம் இருக்கு இல்லைங்களா, 1 இயரா 2 இயரா, அந்த இயருக்குள்ளே தான் அதை யூஸ் பண்ண முடியும். நெக்ஸ்ட் இயர் நீங்கள் ரினிவல் பண்ணலைன்னா someone will take your domain. ஸோ அதனால் பி கேர்ஃபுல். நீங்கள் வந்து ஒன்ஸ் எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஒர்க் அவுட்டே ஆகலைனாலும் ப்ளீஸ் நீங்கள் அதுக்கு மட்டும் கீப் அப் பண்ணி நீங்கள் பே பண்ணி ஹோல்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ சம் அதர் டைம் டெஃபினெட்லி யூ வில் கெட் அ சான்ஸ் டு பில்ட் யுவர் வெப்சைட். ஓகே, ஸோ அதனால் பி கேர்ஃபுல். இந்த மாதிரி நீங்கள் பார்த்துக்கலாம். ஓகே, ஸோ இந்த மாதிரி தான் நான் சொல்லியிருக்கேன். என்னதுன்னா 999 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதே யூ மஸ்ட் ரினியூ இயர்லி, இஃப் யூ ஃபர்கெட் someone else can buy. ஓகே, ஸோ அப்போ திஸ் ஹேப்பன் டு பிக் கம்பெனிஸ் ஹூ லாஸ்ட் த டொமைன். பெரிய கம்பெனி வச்சுருப்பாங்க, ஆனால் இண்டிகேஷன்லாம் மறந்துட்டு ரினியூவல் பண்ணாமல் விட்டாங்கன்னா சட்டனாக இந்த மாதிரி எக்ஸ்பயர் ஆகிறதெல்லாம் பார்த்துட்டே இருக்கிறவங்க பை பண்ணிடுவாங்க. எகெயின் அதை ஹோல்ட் பண்ணி தான் ஆகணுன்றப்ப அதை ட்ரிபிள் அமௌண்ட்டு வந்து விலை கொடுத்து வாங்குவாங்க. ஓகே, ஸோ அதுதான் இது. அடுத்து வெப் ஹாஸ்டிங் அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இட்ஸ் லைக் டொமைன்றது நான் ஸ்ட்ரீட் அட்ரஸ் சொன்னேன் இல்லைங்களா, அந்த ஸ்ட்ரீட் அட்ரஸ் இருக்குது இல்லைங்களா, அந்த ஸ்ட்ரீட் அட்ரஸில் உங்கள் பில்டிங் இருக்குது. அந்த பில்டிங்கை நீங்கள் எதில் கட்டியிருக்கீங்க, ஒரு லேண்டில் கட்டியிருக்கீங்க இல்லையா. ஸோ ஒரு பில்டிங் கட்ட என்ன தேவை, லேண்டு தேவை. பில்டிங் தனி லேண்டு தனி அப்படின்றத நீங்கள் வச்சுருந்தா வேஸ்ட் இல்லையா. பில்டிங் தனியாக நீங்கள் வச்சுருக்க முடியுமா, சம் அதர் திங்ஸ். ஓகே, ஸோ அந்த லேண்டில் தான் நீங்கள் பில்டிங் கட்டுவீங்க. தட் இஸ் அ லேண்ட் இஸ் லைக் அ ஹாஸ்டிங். த ஸ்பேஸ் இருந்தால் தான் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, உங்கள் பில்டிங் உங்கள் ஷாப் அதை நீங்கள் கட்டுவீங்க இல்லையா. அதே மாதிரி என்ன தான் நீங்கள் டொமைன் நேம் உங்கள் வெப்சைட் நேம் நீங்கள் வச்சுருந்தாலுமே, ஒரு டிஜிட்டல் ஆசெட்ஸ் வச்சுருந்தாலுமே, அந்த ஆசெட்ஸை ஸ்டோர் பண்ணுறதுக்கு ஒரு ஹாஸ்டிங் தேவை. அந்த ஹாஸ்டிங்கை தான் நாங்கள் இங்கே என்னென்னு சொல்கிறோன்னா சர்வர் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, ஸோ அந்த சர்வரில் தான் உங்களுடைய டேட்டா ஃபைல்ஸ் எல்லாமே ஸ்டோர் ஆகும். ஸோ அந்த லேண்டில் தான் உங்கள் பில்டிங்குள்ளே உங்களுடைய ப்ராடக்ட் உங்களுடைய சர்வீஸ் எல்லாம் இருக்கிற மாதிரி, அதே மாதிரி இந்த இன்டர்நெட் தியேட்டரில் உங்களுடைய டொமைனுக்கு ஸ்பேஸ் தேவை, ஹாஸ்டிங். தட் இஸ் அ சர்வர். அந்த சர்வர் ஹாஸ்டிங் வாங்கினா தான் நீங்கள் என்ன பண்ண முடியும், உங்களுடைய டொமைன் அட்ரெஸை ஸ்டோர் பண்ண முடியும். அது மூலமாக தான் வீடியோ, ஃபைல், ஆர்டிகல்ஸ், கான்டென்ட் எவ்ரிதிங் வில் ஸ்டோர் தேர். ஆனால் டொமைன் வந்து 500 to 1,500 இயர் நீங்கள் ரினியூவல் பண்ணலாம். ஆனால் ஹாஸ்டிங் எவ்வளோ வரும் தெரியுமா, ஆரம்பமே 1 இயர் மட்டும் 5,000, நெக்ஸ்ட் இயர் 12,000, 15,000 இந்த மாதிரிலாம் இருக்குது. ஸோ நாங்கள் வச்சுருக்க ஹாஸ்டிங் பார்த்தீங்கன்னா 12,000 இயர்லி வருது. ஓகே, ஸோ அந்த மாதிரி ஹாஸ்டிங்ஸ் எல்லாம் நீங்கள் என்ன பண்ணணும், கரெக்டாக வைக்கணும். ஏன்னா ஸ்பீடு தான் ரேங்கிங் ஃபேக்டரே. ஹாஸ்டிங் நீங்கள் எந்தளவு பவர்ஃபுல்லாக கொடுக்குறீங்களோ அந்தளவுக்கு தான் உங்களுடைய வெப்சைட்டுமே ரேங்கிங் ஃபேக்டர் ஆகும். ஓகே, ஸோ இதில் பார்த்தீங்கன்னா bloomings.in அப்படின்னு கொடுத்த உடனே நம்மளுக்கு வந்துடுது பார்த்தீங்களா. காரணம் என்னென்னா பவர்ஃபுல் ஹாஸ்டிங் அது இருந்தால் தான் ரேங்கிங் ஃபேக்டருக்கு ஒரு அடித்தளமாக இருக்கும். சரிங்களா. அப்போ வெப்சைட் உங்களுக்கு 24 hours ரன் ஆகிட்டே இருக்கும். அதுக்கு என்ன தேவை, ஒரு ரெண்டிங் தேவை. என்ன ரெண்ட், பவர்ஃபுல் சர்வர், தட் இஸ் அ ஹாஸ்ட். ஓகே, ஸோ அதுதான் இங்கே நான் சொல்லியிருக்கேன். டொமைன் இஸ் அட்ரஸ், திஸ் இஸ் மை அட்ரஸ். இந்த அட்ரஸை நம்ம என்ன பண்ணணும், ஸ்டோர் பண்ணணும் இல்லைங்களா. அந்த ஸ்டோர் பண்ணுற சர்வர் தான் இது. ஓகே, இட்ஸ் லைக் அ பில்டிங் மாதிரி நான் காமிச்சிருக்கேன். அதே மாதிரி தான் எல்லாருடைய அமேசானாக இருக்கட்டும், ஃப்ளிப்கார்ட்டாக இருக்கட்டும், அவெல்லாம் எவ்வளோ பேர் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ எந்த அளவுக்கு ஹாஸ்டிங் பவர்ஃபுல்லாக அவங்களுக்கு பே பண்ணுவாங்க தெரியுமா. ஸோ அந்த மாதிரி ஒரு பவர்ஃபுல் ஹாஸ்டிங்
அவங்க வந்து எடுத்தால் மட்டும்தான் அவங்களுடைய பிஸ்னஸை எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸனும் இல்லாமல் அவங்க வந்து ரன் பண்ண முடியும். ஓகே, ஸோ தட் இஸ் இங்கே பாருங்கள், bloomings.in the server storing all files, domain name blooming.in. ஓகே, ஹாஸ்டிங்கிறது the server storing all files. ஓகே, அதுதான் வாட் ஹாஸ்டிங் ஆக்சுவலி அப்படின்றத ஒரு பவர்ஃபுல் கம்ப்யூட்டர். சர்வர்ன்றது என்னது? ஒரு பவர்ஃபுல் கம்ப்யூட்டர். இப்போ நீங்கள் வீட்டில் என்ன வச்சுருக்கீங்க? டெஸ்க்டாப் கம்ப்யூட்டர் வச்சுருக்கீங்க இல்லையா? தட் இஸ் அ லோக்கல் கம்ப்யூட்டர். பட் இது என்னென்னா இட்ஸ் லைக் எ பவர்ஃபுல் கம்ப்யூட்டர். இட்ஸ் கால்டு சர்வர். 24 ஹவர்ஸ் என்ன ஆகிட்டே இருக்கும், ரன் ஆகிட்டே இருக்கும். இதில் தான் உங்களுடைய HTML, CSS, இமேஜஸ், வீடியோஸ் எல்லாமே ஸ்டோர் ஆகும். யாரெல்லாம் உங்கள் டொமைனை வந்து விசிட் பண்ணுறாங்களோ அந்த டொமைனில் நம்ம வந்து எப்படியெல்லாம் வெப்சைட்டில் பில்ட் பண்ணியிருக்கோமோ இந்த டேட்டாஸ் எல்லாமே அந்த ஹாஸ்டிங்கில் தான் உங்களுக்கு ஸ்டோர் ஆகும். டைப்ஸ் ஆஃப் ஹாஸ்டிங் நான் சொன்னேன் இல்லைங்களா, என்னென்ன டைப்பான ஹாஸ்டிங்ஸ்லாம் இருக்குன்னா ஷேர்டு ஹாஸ்டிங்ஸ், VPS, டெடிகேட்டட் சர்வர் அண்ட் க்ளவுடு ஹாஸ்டிங். இப்போ ஷேர்டு ஹாஸ்டிங் அப்படின்றது இட்ஸ் லைக் அப்பார்ட்மெண்ட் பில்டிங் மாதிரி. பில்டிங்கில் என்ன பண்ணுவீங்க, ஸ்மால் பில்டிங்காக இருக்கும். அதில் வந்து சில ஸ்பேஸ் எடுத்து நீங்கள் இருப்பீங்க இல்லையா, வால்ஸ் மட்டும்தான் பிரிஞ்சிருக்கும். ஆனால் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ஒரு ஸ்மால் பில்டிங் தான் அப்பார்ட்மெண்ட் பில்டிங், ஷேர்டு வால்ஸ். ஓகே, ஸோ அப்போ இட் இஸ் சூட்டபிள் ஃபார் ஸ்மால் பிகினர், ஸ்மால் பிஸ்னஸ் ஓனர் ஆர் ஸ்மால் சைட்ஸ். ஓகே, ஸோ காஸ்ட் பாருங்கள் 2000லேருந்து 5000. இதே விபிஎஸ் ஹாஸ்டிங் அப்படின்றது டூப்ளெக்ஸ். ஓகே, ஸோ இதில் செப்பரேட் பட் இன் சேம் பில்டிங். ஸோ சேம் பில்டிங்கில் செப்பரேட்டாக இருக்கும். இது க்ரோயிங் சைட்ஸுக்கான ஹாஸ்டிங். ஓகே, ஸோ இது வந்து ஃப்ரம் ஸ்டார்டிங் 5லேருந்து 15,000 வரையும் இருக்குது. டெடிகேட்டட் சர்வர் அப்படின்றது இட்ஸ் ஓன் ஸ்டாண்டலோன் ஹவுஸ். ஒரு தனி ஹவுஸை நீங்கள் ஓன் பண்ணுற மாதிரி. அந்த ஹவுஸில் நீங்கள் தான், யாருக்குமே ஷேரிங் கிடையாது. ஸோ அப்போ ஃபுல் ஃப்ளட்ஜாக பவர்ஃபுல்லாக உங்களுடைய பிஸ்னஸை நீங்கள் ரன் பண்ணலாம். ஓகே, ஸோ தட் இஸ் அதில் என்ன பண்ணலாம், லார்ஜ் சைட்ஸ் நீங்கள் பண்ணலாம். இப்போ அமேசான்லாம் பார்த்தீங்கன்னா மேபி அவங்க என்ன பண்ணிக்கலாம், டெடிகேட்டட் சர்வர் கூட அவங்க வச்சுருக்கலாம். ஓகே, ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 15,000லேருந்து 50,000 வரையும். அடுத்து க்ளவுட் ஹாஸ்டிங், இட்ஸ் லைக் எ ஹோட்டல் செயின். மெனி பில்டிங் வந்து அதில் செயின் மாதிரி ஃபார்ம் ஆகிருக்கும். இட்ஸ் லைக் எ ஹை டிராஃபிக் சைட்ஸுக்கு யூஸ் ஆகும். ஓகே, பேப்பர் யூஸ், ஒவ்வொரு யூஸை பொறுத்து எந்தெந்த பில்டிங்கில் அவங்க வந்து செயின் மாதிரி கனெக்ட் பண்ணியிருக்காங்களோ அந்த பில்டிங்க்கு மட்டும் அவங்க பே பண்ணால் போதும். இதை தான் நான் இங்கேயுமே போட்டிருக்கேன். ஓகேங்களா, ஸோ இதுதான் என்னென்னா ஹாஸ்டிங். ஓகே, ஸோ இப்போ பாருங்கள், நான் என்னுடைய வெப்சைட்டை நான் வந்து டைப் பண்ணுறேன். இப்போ இந்த இடத்துல நான் டைப் பண்ணும்போது ப்ரௌசர் டொமைன் வந்து என்ன பண்ணுது, ப்ரௌசர் மூலமாக வருது இல்லைங்களா. ஸோ ப்ரௌசர் ஆஸ்க் டொமைன் சிஸ்டம் வேர் இஸ் த அட்ரஸ். ஈச் வெப்சைட் வந்து பார்த்தீங்கன்னா ஹேவிங் அ செப்பரேட் ஐபி அட்ரஸ். அந்த ஐபி அட்ரஸை வச்சு தான் என்ன பண்ணுது, ஈஸியாக ட்ராக் பண்ணி அந்த டொமைனை ரீச் பண்ணுது. ஓகே, ஈச் வெப்சைட் ஹேஸ் ஈச் யூனிக் ஐபி அட்ரஸ். ஸோ அந்த ஐபி அட்ரஸை வச்சு தான் அதை வந்து ரீச் பண்ணும் இல்லையா. ஸோ ஃபஸ்ட்டு என்னுடைய வெப்சைட்டை அடித்தோடனே ப்ரௌசர் ஆஸ்க் டொமைன் சிஸ்டம் வேர் இஸ் த அட்ரஸ் அப்படின்ட்டு. ஓகே, அடுத்து டொமைன் போட்ட உடனேயே வந்துடாது இல்லையா, அதுக்கு என்ன தேவை, ஹாஸ்டிங். அதை நான் ஸ்டோர் பண்ணியிருக்க சர்வர் பவர்ஃபுல்லாக இருக்கனால தான் அந்த வெப்சைட் நெக்ஸ்ட்டு டொமைன் நேம் அடித்த உடனேயே அப்பியர் ஆகுது. அதை தான் இங்கே நான் சொல்லியிருக்கேன். டொமைன் சிஸ்டம் அடித்த உடனேயே எதை வந்து பாயிண்ட் பண்ணுது, ஹாஸ்டிங் சர்வரை பாயிண்ட் பண்ணுது. அடுத்து இந்த வெப்சைட்டெல்லாம் தெரிகிறதுக்கு முன்னாடி அந்த வெப்சைட்டில் ஹாஸ்டிங்லேருந்து எல்லா ஃபைல்ஸையும் சென்ட் பண்ணுது. சென்ட் பண்ணாதான் உங்களுக்கு ஃபைனலாக இந்த வெப்சைட்டை இந்த மாதிரி அழகாக ரெஸ்பான்சிவ் டிசைனோட உங்களுக்கு பார்க்க முடியும். புரியுதுங்களா? ஓகே, ஸோ அப்போ நீங்கள் ஒரு வெப்சைட்டை அடித்த உடனேயே என்ன பண்ணுதுன்னா ப்ரௌசர் டொமைனை கேட்குது, டொமைன் ஹாஸ்டிங்கை பாயிண்ட் பண்ணுது, ஹாஸ்டிங் அந்த டேட்டாலாம் புல்லப் பண்ணி அதுக்கப்புறம் ப்ரௌசரில் உங்கள் வெப்சைட்டாக காமிக்குது. இதுக்கு எத்தனை செகண்ட்ஸ் எடுத்துக்குது பாருங்கள், 2 செகண்ட்ஸ் தான் எடுத்துக்குது. ஆனால் நீங்கள் நினைப்பீங்க உங்களுடைய டொமைனை போட்டோன்னே இந்த வெப்சைட்ஸ் எல்லாம் வந்துருச்சுன்னு. இட்ஸ் நாட் லைக் தட். பேக் எண்டில் இவ்வளவு ப்ராசஸ் நடக்குது. வித்தின் 2 செகண்ட்ஸ் இந்த எல்லா ப்ராசஸுமே என்ன ஆகுதுன்னா பேக் எண்டில் ரன் ஆகி தான் உங்களுக்கு ஃபைனலாக இந்த மாதிரி வெப்சைட்டாக வியூ பண்ண முடியுது. ஓகேங்களா? ஸோ ஜஸ்ட்டு போட்ட உடனே வரல இல்லையா. ஸ்ட்ரீட் அட்ரஸ், டொமைன் நேம், நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுது, அந்த ஐபி அட்ரஸ் ரிலேட்டட் மூலம் நெக்ஸ்ட்டு ஹாஸ்டிங் பாயிண்ட் அவுட் பண்ணுது. ஹாஸ்டிங் என்ன பண்ணுது, ஃபைலெல்லாம்
என்ன பண்ணுது, எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுத்து ஃபைனலாக நம்மளுடைய வெப்சைட்டாக விசிபிள் பண்ணி காமிக்குது. அவ்வளோதான் கான்செப்ட். ஓகேவா? அடுத்து பார்ட் 4ல் ரொம்ப அழகான இமேஜ் பாருங்க. இது நல்லா பாருங்க, ரொம்ப சூப்பராக அழகாக இருக்கு. ஏன் நான் இதை சொல்கிறேன்னா, HTML, CSS அண்ட் JavaScript அப்படின்றது என்ன, நான் உங்களுக்கு ஆல்ரெடி வெப்சைட்டில் ரைட் கிளிக் பண்ணி வியூ பேஜ் சோர்ஸ் மூலம் நான் காமிக்கும்போது இங்கே பார்த்தீங்களா HTML ஹெட்டுன்னு சொல்லி ஆரம்பிக்குதா, ஸ்டைலில் உள்ளதெல்லாம் CSS, இதெல்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா CSS, JavaScript எல்லாமே மிக்ஸ் ஆனது தான். ஓகே, ஸோ இந்த மாதிரி ரைட் கிளிக் பண்ணி வியூ பேஜ் சோர்ஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இதுதான் உங்களுடைய வெப்சைட்டினுடைய கோடிங். ஸோ இந்த கோடிங் வந்து HTML, CSS, JavaScript மூலமாக பில்ட் ஆகியிருக்கு. இதுதான் என்னன்னா ப்ளூ பிரிண்ட் ஆஃப் யுவர் வெப்சைட். ஓகே, இந்த வெப்சைட்டை நீங்கள் பியூட்டிஃபுல்லாக பார்க்குறதுக்கு ரீசன் ப்ரௌசர். ஓகே, ஆனால் கூகுள் எப்படி ரீட் பண்ணும், இந்த மெத்தடில் தான் ரீட் பண்ணும். ஐ டோல்டு யூ கூகுள் இஸ் அ பிளைண்ட் ரீடர். அதனால் கூகுளுக்கு இந்த மாதிரி HTML மெத்தடில் அது ரொம்பவே சிம்பிளாக ஈஸியாக ரீட் பண்ணிடும். ஓகே, ஸோ வெப்சைட் எப்படி பில்ட் ஆகிருக்குன்னா இது மூணுமே சேர்ந்தது தான் ஃப்ரெண்ட் வெப்சைட். ஓகே, ஸோ HTMLனா என்ன அப்படின்றது இந்த ஃபஸ்ட்டு ஒரு ஹாஃப் இமேஜில் போட்டிருக்கேன் பாருங்கள். இட்ஸ் அ ஸ்ட்ரக்சர். ஒரு வீடு கட்டுறதுக்கு முன்னாடி நீங்கள் அந்த ப்ளூ பிரிண்ட் போட்டு அதெல்லாம் ஸ்ட்ரக்சர் பண்ணி ஃபினிஷ் பண்ணாமல் அந்த ப்ளூ பிரிண்ட் போட்டு பண்ணுவீங்க இல்லையா, ஃபுல்லாக ஆர்கனைஸ் பண்ணி ஸ்ட்ரக்சர் பண்ணிடுவீங்க இல்லையா, தட் இஸ் த HTML ஸ்ட்ரக்சர். இதுதான் வெப்சைட்டில் HTML என்ன பண்ணும், ஒன்லி ஸ்ட்ரக்சர். இட்ஸ் லைக் அந்த ஹவுஸ் மாதிரி. அடுத்து அந்த கோடிங்கில் CSS நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா என்ன பண்ணும் அப்படின்னா இந்த கலர், இங்கே தேர்டு ஒன்றை பார்க்காதீங்க, இந்த கலர்னால் என்ன, இந்த வீட்டுக்கு பெயிண்ட் அடிக்கிறது, கலர் கொடுக்கறது, ரூம் லே அவுட், இது எல்லாமே பண்ணுறது எல்லாம் CSS. இந்த மாதிரி பியூட்டிஃபுல்லாக விசிபிளாக டெக்கரேட் பண்ணி காமிக்கிறது CSS. HTMLன்றது ஸ்ட்ரக்சர், தேர் இஸ் நோ பியூட்டிஃபுல் அட் ஆல். ஓகே, விசுவலும் நல்லா இல்லை, ஜஸ்ட் ஸ்ட்ரக்சர் தான், அவ்வளோதான். ஸ்ட்ராங்காக ஒரு ஸ்ட்ரக்சர் பண்ணுறீங்க, அதனுடைய பியூட்டிஃபுல்லான ஒரு CSS டெக்கரேஷன்ஸ்க்காக நம்ம யூஸ் பண்ணால் இந்த மாதிரி உள்ள HTML ஸ்ட்ரக்சர் இப்படி மாறிடும். எப்போ CSSஐ நீங்கள் உள்ள இன்க்ளூட் பண்ணும்போது. தேர்டு ஒன் JavaScript. ஃபங்க்ஷனாலிட்டிக்கு வீடு இருந்தால் பத்துமா, ஓகே ப்ளூ ஸ்ட்ரக்சர் பண்ணிட்டீங்க, CSS ஆட் பண்ணி கலர்லாம் ஆட் பண்ணி லே அவுட்டெல்லாம் பக்காவாக செட் பண்ணிட்டீங்க. தேர்டு ஒன் நம்மளுக்கு என்ன வேணும், ஃபங்க்ஷனாலிட்டி வேணும் இல்லையா, ப்ளம்பிங், எலக்ட்ரிசிட்டி, இந்த மாதிரி எல்லா ஒர்க்குமே ஃபங்க்ஷனல் கரெக்டாக ஆகுதா அப்படின்றதான் கான்செப்ட். தட் இஸ் அ JavaScript. ஸோ இது மூணும் சேர்ந்தது தான் இட்ஸ் அ கம்ப்ளீட் வெப்சைட். ஓகே, ஸோ இதை தான் ஸ்டோர் ஃப்ரண்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த வெப்சைட்டு எப்படி க்ரியேட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த மூணு கோடிங் HTML, CSS, JavaScript. ஸோ அதனுடைய இம்பார்ட்டன்ஸை நீங்களே இதில் பார்த்துக்கலாம். ஓகே, HTMLன்றது walls, roof, room, foundation. It's like this one. Then paint, wallpaper, furniture, colors, இதெல்லாம் CSS it's like a decoration. I told you no. JavaScript என்றது electricity and plumbing, moving parts and doing all the remote work, இது எல்லாமே JavaScript. ஓகேவா? ஸோ இதுதான் ரொம்ப முக்கியம், இதை பார்த்துக்கங்க. அடுத்து HTML அப்படின்றது என்னன்னா இட்ஸ் லைக் அ ஹைப்பர் டெக்ஸ்ட் மார்க்கப் லாங்குவேஜ். இதுதான் அதனுடைய எக்ஸ்டென்ஷன்ஸ். ஓகே, ஸோ இப்போ நான் காமிச்சேன் இல்லையா, என்னுடைய பேஜை ரைட் கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல நீங்கள் காமிச்சிங்கன்னா ஹெட்டு, பாடி இந்த மாதிரி கொடுக்கும். லாஸ்ட்டாக நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஹெட்டு முடியும், பாடி ஸ்லாஷ் ஸ்கிரிப்ட் எல்லாமே JavaScript. ஓகே, ஸோ டிவ்னு கொடுத்துருக்காங்களே அதெல்லாம் ஒவ்வொரு ரூம். ஓகே, ஸோ இதை நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், நல்லா பாருங்க. திஸ் மெஸ்ஸி லுக்கிங் கோட் இஸ் த ப்ளூ பிரிண்ட் ஆஃப் அவர் ஹவுஸ். எந்த மெஸ்ஸி கோட், திஸ் மெஸ்ஸி கோடு தான் நம்மளுடைய என்னது ப்ளூ பிரிண்ட் ஆஃப் த ஹவுஸ். எவ்ரி டிவ் இஸ் அ ரூம். என்ன சொல்கிறாங்க, எவ்ரி டிவ் இஸ் அ ரூம். ஓகே, ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த டிவ்னு கொடுத்துருக்காங்களே, இந்த டிவ் எல்லாமே ஒவ்வொரு ரூம். இது என்னன்னா லே அவுட். ஓகே, ஸோ எவ்ரி டிவ் இஸ் அ ரூம். அடுத்து H1 is a headline sign and every P is a paragraph of a text. இது பார்த்தாலே உங்களுக்கு புரியும். ஓகே, ஸோ இதுதான் கோடிங். HTML ப்ளூமிங் இன்ஸ்டிடியூட்னு அடிக்கிறோம். வெல்கம் டு ப்ளூமிங் இன்ஸ்டிடியூட், வி டீச் டிஜிட்டல் மார்க்கெட்டிங், பைத்தான், டேலி, கோர்ஸ் வியூன்னு சொல்லி ஒரு லிங்க் கொடுத்துருக்கோம். இந்த கோடிங்கை நீங்கள் ரன் பண்ணிங்கன்னா உங்களுடைய வியூ பேஜ் எப்படி இருக்குன்னா இந்த மாதிரி இருக்கும். சைடில் ஒயிட் கலர் தெரியுது இல்லைங்களா,
இதுதான். ஓகே, ஸோ HTML ஸ்ட்ரக்சர் இந்த மாதிரி யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வியூ ஆகும் பேஜஸ். ஓகே, ஸோ இதை நம்ம பண்ணி பார்க்கலாமா? ஓகே, ஸோ இதை நான் காப்பி பண்ணுறேன். ஜஸ்ட்டு நான் வந்து டீச் பண்ணலை, அதை நம்ம போட்டு தான் பார்க்குறோம். பேஸ்ட் பண்ணுறேன், சேவ் பண்ணுவோம். ஓகே, சேவ் பண்ணும்போது நான் என்ன பண்ணுறேன்னா டெஸ்க்டாப்பில் ப்ளூ பிரிண்ட் கொடுத்துருக்கேன். .htmlன்ற எக்ஸ்டென்ஷனோட ஒவ்வொன்றையும் சேவ் பண்ணும்போது சேவ் பண்ணிக்கோங்க. சரிங்களா? இந்த இடத்துல நம்ம HREF கோர்ஸ்ன்னு கொடுத்துருக்கோம் இல்லைங்களா? இதில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, நம்மளுடைய கோர்ஸ் இப்போ பாருங்க, நான் இதை ரன் பண்ணி மட்டும் காமிக்கிறேன் பாருங்கள். யா, ஹியர் இந்த இருக்கு இல்லையா, இதை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பேஜ் தெரியும் பாருங்க. இதுதான் அந்த பேஜ், தெரியுதா? ஓகே, ஸ்மால் பண்ணி பார்த்தா நான் விசிபிளாக உங்களுக்கு காமிச்ச அந்த பேஜ் மாதிரி தெரியுது இல்லைங்களா? யா, இதை மேக்ஸிமைஸ் பண்ணிவிட்டு இதை மட்டும் தனியாக எடுத்துரும், அந்த டேக்கை மட்டும். நான் இங்கே காமிச்சேன் இல்லைங்களா, வெல்கம் டு ப்ளூமிங் இன்ஸ்டிடியூட் வி டீச் டிஜிட்டல் மார்க்கெட்டிங், அதுதான் இங்கே காமிக்குது. ஓகே, see this is the output. இந்த வியூ கோர்ஸை நான் கிளிக் பண்ணும்போது எங்கேயுமே போகலை பாருங்கள், ஏன்னா எந்த ஒரு லிங்க்கும் நான் கொடுக்கல. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா என்னுடைய வெப்சைட்டில் கோர்சஸ் இருக்கா, அதனுடைய லிங்க் இருக்குது பாருங்களேன், இதை நான் கொடுக்குறேன். ஃபைலாக கொடுக்கலாம், அப்படி இல்லைன்னா இந்த மெத்தடில் கொடுக்கலாம். ஓகே, ஸோ இந்த இடத்துல நான் கொடுத்துட்டேன். ஜஸ்ட் செக். ஓகே, F5 கொடுத்தீங்கன்னா ரிஃப்ரெஷ் ஆயிரும். இப்போ வியூ கோர்ஸ்னால் எங்கே போயிடுச்சு பார்த்தீங்களா, என்னுடைய பேஜஸுக்கு போயிடுச்சா? ஸோ இந்த மாதிரி நீங்கள் லிங்க் கொடுத்து அந்த பேஜஸை நம்ம க்ரியேட் பண்ணுறது தான். ஜஸ்ட் வெரி சிம்பிள் இது. ஓகே, யா, இதுதான் என்னென்னா HTML இட்ஸ் லைக் எ ஸ்ட்ரக்சர் மாதிரி. அடுத்து பார்த்தீங்கன்னா CSS நீங்கள் கொடுத்து பண்ணிங்கன்னு வைங்களேன். CSS என்ன சொன்னேன்? ஸோ இந்த ஸ்ட்ரக்சரான HTML பில்ட் பண்ண அந்த ரூமுக்கு நம்ம கொஞ்சம் என்ன கொடுக்குறது, டெக்கரேஷன் கொடுக்குறது, பியூட்டிஃபுல்லாக எப்படி பண்ணலாம். சி வித்தவுட் CSS எப்படி இருக்குது பாருங்கள். வெல்கம் டு அவர் இன்ஸ்டிடியூட் வி டீச் வியூ கோர்ஸ். ஆனால் CSS கொடுத்ததுக்கு அப்புறம் இந்த ப்ளூ கலர் தெரியுது இல்லைங்களா, அந்த கிரேடியன்ட் கொடுத்து அதுக்கு கலர்ஸ் கொடுத்து ஃபாண்ட் ஸ்டைலெல்லாம் மாற்றிருக்கோம். சி ஒரு நல்ல ஒரு பட்டன்ஸ் கொடுத்துருக்கோம் பாருங்கள், ஸ்டைல்டு அண்ட் அட்ராக்டிவ் பட்டன்ஸ் கொடுத்துருக்கோம். இந்த மாதிரி நீங்கள் கொடுத்துக்கலாம். ஓகே, ஸோ வித்தவுட் CSS பிளாக் அண்ட் டெக்ஸ்ட் ஆன் ஒயிட், அவ்வளோதான். இது மாதிரி வித் CSS பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கலர்ஃபுல் ஃபாண்ட் ஆல்சோ. அடுத்து எவ்ரிதிங் ஸ்டாக் அப்படியே ஸ்டாப் ஆயிரும். இது வந்து லேஅவுட், இங்கே பாதி இங்கே பாதி அப்படியே ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஓகே, ஸோ இது லேஅவுட் மெத்தடில் பண்ணலாம். போரிங் பட்டனே இருக்காது, இவ்வளோதான் காமனான பட்டன். பட் இது ஸ்டைல் அண்ட் அட்ராக்டிவ் பட்டன். ஹார்ட் டு ரீட், இது ஈஸி ஆன் த ஐஸ். ஓகே, ஸோ ரொம்ப அட்ராக்டிவாக இருந்தால் தான் நம்மளுக்கு என்ன பண்ண முடியும், அதை பார்த்து நம்ம வந்து என்னது அப்படின்னு தெரிஞ்சுக்க முடியும் இல்லையா, அதுதான். ஓகே, ஸோ இந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், உங்களுடைய இதுதான் அதனுடைய கோடிங். CSSனுடைய கோடிங் வந்து இப்படி தான் இருக்கும். ஓகே, ஸோ இதில் பாருங்கள், ஓப்பன் சான்ஸ் அப்படின்றது ஃபாண்ட்டு, அதனுடைய பேக்ரவுண்ட் கலர் இந்த கலர் கொடுத்துருக்கோமா, அந்த கலர் தான் இங்கே மேலே குறிப்பிட்டுள்ள இந்த கலர், இந்த இருக்கு இல்லையா, இந்த கலர். ஓகே, ஸோ இதே மாதிரி நீங்கள் என்ன பண்ணுறீங்க, H1 ஹெட்டிங் இல்லையா, அதுக்கு கலர் ஃபாண்ட் சைஸ் சென்டர் அப்படின்னு கொடுத்துருக்கோம். H1 this one this. அடுத்து பார்த்தீங்கன்னா பட்டன் பேக்ரவுண்ட் ஒயிட் இந்த மாதிரி கொடுத்துருக்கனால ரேடியஸ்லாம் என்னன்னு தெரியும் இல்லையா, எலமெண்டரில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இமேஜுக்கு ரேடியஸ் கொடுக்கும்போது அந்த போத் கார்னரும் ரவுண்ட் ஷேப்பில் வரும் இல்லைங்களா, பெண்ட் ஆகி. ஸோ சம்திங் இந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், இதில் பார்த்துக்கலாம். ஓகே, ஸோ இதனால தான் HTML அண்ட் CSS இல்லாமல் இப்போ வெப்சைட் வந்து நம்ம பண்ண முடியாது. ஸோ ஸ்டோர் ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்மெண்ட் ரோட் மேப் 2026 இதுதான். ஸோ செமாண்டிக் HTML மாடர்ன் CSS ஆர் ஸ்டில் நான் நெகோஷியபிள் ஃபவுண்டேஷன்ஸ். அஃப்கோர்ஸ் இதுதான் மெயின் ஃபவுண்டேஷன், இதை நெகோஷியேட் பண்ணவே முடியாது. ஓகேவா? அடுத்து ஸ்டாட்டிக் அண்ட் டைனமிக் வெப்சைட்ஸ்னால் என்னன்னு பாருங்கள். ஸ்டாட்டிக்ன்றது நார்மலாக இட்ஸ் லைக் அ ப்ரௌச்சர் மாதிரி. ப்ரௌச்சர்னால் என்ன, ஒரு பேப்பர் பிரிண்ட் பண்ணிட்டீங்கன்னா அதை மாற்ற முடியாது, எடிட் பண்ண முடியாது, சுருக்க முடியாது, கசக்கி தான் போட முடியும் இல்லையா. ஸோ பிரிண்ட் அப்டேட் பண்ண முடியாது, எந்த ஒரு இன்ட்ராக்ஷனும் பண்ண முடியாது. ஒன்ஸ் பிரிண்ட் பண்ணிட்டீங்கன்னா சேம் ஃபார் எவ்ரி ஒன், யாருக்கெல்லாம் பெரிய கஸ்டமர்ஸ், ஸ்மால் கஸ்டமர்ஸ், சம்திங் நான் ஃபாலோவர்ஸ் எவ்ரி ஒன் ஹேவ் த சேம் கான்செப்ட் தான். என்னது, பிரிண்டட் ஒன்ஸ் யூ கான்ட் சேஞ்ச் எனிதிங், சேம் ஃபார் எவ்ரி ஒன். ஆனால் டைனமிக் வெப்சைட் இருந்ததுன்னு வைங்களேன், சேஞ்சஸ் பேஸ்ட் ஆன் ஹூ யூஸிங் இட். ஓகே, மொபைலில் யூஸ் பண்ணால் அதுக்கேற்ற மாதிரி அடாப்ட் ஆயிரும். ஓகே, அப்டேட் ஆயிரும். ஸோ ஈஸியாக ப்ராசஸ் ஆயிரும், பேமெண்ட் எல்லாம் டக்குன்னு வந்துடும். டைனமிக் இட்ஸ் லைக் அ மூமெண்ட், மோஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், மூமெண்ட். ஓகே, நம்மளுக்கு என்ன பண்ணும், வெப்சைட்டுக்கு ஏற்ற மாதிரி டெஸ்க்டாப், டேப்லெட், அது மாதிரி பார்த்தீங்கன்னா மொபைல், இதுக்கு ஏற்ற மாதிரி அது என்ன பண்ணிக்கணும்னா அடாப்ட் ஆகிக்கும். ஓகே, ஸோ அதுக்கு தான் நான் இந்த இதை சொல்லியிருக்கேன். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக புரியும்.
ப்ரிப்பேர் ப்ரௌச்சர் தான், பிரிண்டட் ஒன் சேம் ஃபார் எவ்ரி ஒன், பிரிண்ட் நியூ காப்பீஸ் நோ இன்ட்ராக்ஷன். ஆனால் டைனமிக் வெப்சைட் வந்து ஸ்மார்ட் ஃபோன் ஆப் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், யார் யூஸ் பண்ணுறாங்களோ சேஞ்ச் பண்ணிக்கலாம், அப்டேட் ஆகிக்கும், ப்ராசஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்டாட்டிக் பண்ணும்போது என்னெல்லாம் இருக்குன்னு பாருங்கள். ஸோ கேரக்டரிஸ்டிக் சேம் ஃபார் எவ்ரி ஒன், மேனுவல் HTML தான், திரும்ப அப்லோட் பண்ணலாம். எந்த ஒரு டேட்டா பேஸும் பண்ண முடியாது. டேட்டா பேஸ் பண்ணுறதுன்னா ஜாவா ஸ்கிரிப்ட் தான். CSS வந்து பியூட்டிஃபுல் ஃபைலுக்காக, டெக்கரேஷனுக்காக. ஆனால் டேட்டா பேஸ் வேணும்னா ஜாவா ஸ்கிரிப்ட் இல்லாமல் டேட்டா பேஸ் இல்லை. லாகின், மெம்பர்ஷிப், பை, பேமெண்ட், எவ்ரிதிங் எல்லாம் பார்த்தீங்கன்னா டேட்டா பேஸ் தான், ஜாவா ஸ்கிரிப்ட். ஓகே, ஸ்பீடு ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஆனால் HTML ஒரு வெப்சைட் நீங்கள் பண்ணி ஸ்டாட்டிக்காக போட்டிங்கன்னு வைங்களேன், ஃபாஸ்ட்டாக இருக்கும், பட் எந்த ஒரு டிராஃபிக்கும் நீங்கள் பண்ண முடியாது. காம்ப்ளெக்சிட்டி இருக்காது, ஆனால் சிம்பிளாக தான் இருக்கும். ஓகே, ஸோ இது ப்ரௌச்சர், போர்ட்ஃபோலியோ, ஸ்மால் ரெஸ்யூம்ஸ் அதுக்கு தான் யூஸ் ஆகும். அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் நான் கொடுத்துருக்கேன் பாருங்கள். ஓகே, ஸோ இதுதான் ரொம்ப முக்கியம். அடுத்து டைனமிக் அப்படின்றது நான் என்ன சொன்னேன், ஆப் இல்லையா? ஸோ மொபைல் ஆப்பாக இருந்தாலும் வெப் அப்ளிகேஷன்ஸுக்கும் ஆட்டோமேட்டிக்காக இது என்ன ஆகும், அட்ஜஸ்டபிள் ஆயிரும். ஸோ இதில் வந்து டேட்டா பேஸ் எல்லாம் புல் பண்ணி ஜென்ரேட் பண்ணி ரியல் டைம்க்கு ஏற்ற மாதிரி, யூசர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி அடாப்ட் ஆகும். ஓகே, ஸோ டைனமிக் சைட்ஸில் கான்டென்ட் சேஞ்ச் பர் யூசர், டைம், லொக்கேஷன் அப்டேட் இருக்கும். டேட்டா பேஸ் ஓகே ஸ்பீட் ஸ்லோவராக இருக்கும். ஆனால் HTML மட்டும் பார்த்தீங்கன்னா ஸ்பீடு வந்து ஃபாஸ்டராக இருக்கும். ஏன்னா அதில் டேட்டா பேஸ் இல்லை. டேட்டா பேஸ் உள்ளே ஃபீட் பண்ணிட்டீங்கனாலே வெப்சைட் லோடாக நம்மளுக்கு டைம் எடுக்கும். இப்போ கோர்சஸில் பார்த்தீங்கன்னா என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள்லாம் ஜாயின் பண்ணியிருக்கீங்க பாருங்கள், உங்களோடலாம் டேட்டா பேஸ். ஸோ அந்த டேட்டா பேஸ் எவ்வளோ இருக்கோ அந்தளவுக்கு சிஸ்டம் வந்து லோட் ஆகும். அதுக்காக தான் பவர்ஃபுல் ஹாஸ்டிங் வந்து நம்ம எடுக்கிறது. ஓகேவா? ஸோ பெஸ்ட்டு ஃபார் இ-காமர்ஸ், சோசியல் மீடியா, லேர்னிங் பிளாட்ஃபார்ம், இதுக்கெல்லாம் நம்மளுக்கு யூஸ் ஆகும். அதே தான். ஓகே, ஸோ இப்போ என்னுடைய ப்ளூமிங் இன்ஸ்டிடியூட்டுக்கு நான் வந்து ஸ்டாட்டிக்காக யூஸ் பண்ணேன்னா என்னெல்லாம் ஒர்க் பண்ணலான்னு பாருங்கள். கோர்ஸ் இன்ஃபர்மேஷனை ஷோ பண்ணலாம், ஆனால் கோர்ஸ் அப்டேட் பண்ண முடியா, லாகின் போர்ட்டல் போட முடியா, பேமெண்ட் பண்ண முடியா, நியூ போஸ்ட் போட முடியா, ஃபார்ம் ஃபீட் பண்ணி சப்மிட் பண்ண முடியா. ஆனால் டைனமிக் பண்ணிங்கன்னா இதெல்லாம் பண்ணலாம் அப்படின்றத காமிக்குது. அவ்வளோதான். ஓகே, அடுத்து ரெஸ்பான்சிவ் வெப் டிசைன், த ஷேப் ஷிஃப்டட் மேஜிக். இதில் பாருங்கள், ஒரு வாட்டர் டிஃப்ரெண்ட் கண்டெய்னரில் எப்படி, நீங்கள் வாட்டர்னால் என்ன, ஒரு ஃப்ளோ இல்லையா, ஒரு லிக்யூட். நீங்கள் கிளாஸில் போட்டால், ஒரு பெரிய கிளாஸில் போட்டால் அதுவும் டாலாக வரும். ஒரு வைடான பவுலில் போட்டிங்கன்னா அதே மாதிரி ஸ்ப்ரெட் ஆகி வைடாகும். ஸ்மால் கப்பில் போட்டிங்கன்னா ஸ்மாலாக இருக்கும். பெரிய பேரலில் போட்டிங்கன்னா பெருசாக அதுக்கேற்ற மாதிரி வரும். ஸோ தட் இஸ் அ ரெஸ்பான்சிவ் வெப்சைட். ஓகே, ஸோ வெப் டிசைன் எப்படி இருக்கணும், மொபைல்னு எடுத்தால் டக்குன்னு மொபைலுக்கு ஏற்ற மாதிரி கிளாஸாக சுருங்கிடணும். அதனால தான் இந்த இடத்துல நான் டால் கிளாஸ் அப்படின்னு போட்டுட்டு இங்கே மேக்ஸிமம் மொபைலோடு நான் ரிலேட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். அடுத்து வைடு பவுல்னா மொபைலுக்கு வந்து போர்ட்ரேட்டாக இருக்கும் இல்லையா, 6:19 இருக்கும். இதே வந்து டெஸ்க்டாப் எடுத்திங்கன்னா எப்படி இருக்கும், உங்களுக்கு வைடாக இருக்கும். தட் இஸ் ஃபார் வைட் பவுல் இல்லையா, 19:6 இருக்கும். இதே ஸ்மால் கப் அப்படின்னா நம்மளுக்கு எப்படி இருக்கும், ஸ்மால் வாட்ச் மாதிரி இருக்குது இல்லைங்களா. இந்த மாதிரி டிஸ்பிளேயில் ரெஸ்பான்சிவ், இட்ஸ் லைக் அ வாட்டர் மாதிரி எந்த கண்டெய்னரில் போட்டாலும் அடாப்டபிளாக ரெஸ்பான்சிவாக இருக்கிறது தான் ரெஸ்பான்சிவ் வெப் டிசைன். அது இருந்தால் மட்டும்தான் யூ வில் பி சக்சீட். டெஸ்க்டாப்பில் மட்டும் இருக்க மாதிரி பண்ணீங்கன்னு வைங்களேன், ஒன்றுமே பண்ண முடியாது. HTML நீங்கள் பண்ணிவிட்டு மொபைலில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜூம் பண்ணி தான் பார்க்கணும். இந்த மாதிரி ரெஸ்பான்சிவாக அலைன் ஆகாது. HTML நீங்கள் 3 காலம் போட்டு ஒரு வெப்சைட் க்ரியேட் பண்ணியிருக்கீங்கன்னா மொபைலில் பார்க்கும்போது அதே 3 காலம் தான் இருக்கும், ஸ்மாலாக இருக்கும். நீங்கள் ரொம்ப பிக் பண்ணி தான் அதை பார்க்கணும். ஓகேவா? யா, இப்போ பாருங்கள், மொபைல் ஸ்மார்ட் ஃபோனுக்கு இந்த மாதிரி 60% டிராஃபிக் இருக்குது. டேப்லெட் 15, லேப்டாப் 20, டெஸ்க்டாப் பார்த்தீங்கன்னா 5 தான். ஸோ இதனால் ஸ்க்ரீன் சைஸ் பாருங்கள், டிராஃபிக் பாருங்கள். அப்போ எதுக்கு அதிகம், மொபைல், செகண்ட் டேப்லெட், ஓகே, அடுத்து லேப்டாப், நெக்ஸ்ட்டு தான் 5% டெஸ்க்டாப். அப்போ நல்லா பாருங்கள், உங்களுடைய வெப்சைட் மொபைல் ரெஸ்பான்சிவாக இல்லைன்னா டெஃபினட் யூ வில் லூஸ் 60% ஆஃப் யுவர் பொட்டென்ஷியல் கஸ்டமர். ஸோ இப்போ இது வந்து என்னுடைய டெஸ்க்டாப் வியூ இல்லையா, என்னுடைய டொமைன் நேம் போடுறேன். இது இந்த என்னுடைய வெப்சைட் வியூ, இந்த டெஸ்க்டாப் வியூ. இதை மொபைல் வியூக்கு மாற்றணும்னா F12 ப்ரெஸ் பண்ணுறேன் பாருங்கள். இதுதான் என்னுடைய மொபைல் வியூ. மாறிடுச்சா, அழகாக வந்துருச்சா, ஸ்க்ரோல் கூட ஆகுதா, இதுதான். ஸோ டெஸ்க்டாப்புக்கு வேணும்னா டெஸ்க்டாப்புக்கு வச்சுக்கலாம். அதே மாதிரி மொபைல் வியூக்கு அப்படின்னா மொபைல் வியூக்கு அடாப்ட் ஆகணும். அப்படி ஆகலை அப்படின்னா உங்களுக்கு அது சிரமம். ஓகே, ஸோ அதனால் நல்லா பாருங்கள். இது டேப்லெட், இது மொபைல், இது டெஸ்க்டாப். ஸோ இந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இந்த இடத்துல ஒவ்வொன்றா நீங்கள்
டாகிள் பண்ணி பார்த்துக்கலாம். புரியுது இல்லைங்களா? ஸோ இதுதான் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ரெஸ்பான்சிவ் வெப்சைட்ஸ். அவ்வளோதான். ஓகே, ஸோ இதுதான் நான் சொல்லியிருப்பேன் உங்களுக்கு. மொபைல் ஃப்ரெண்ட்லியாக இருக்கணும். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அதனுடைய யூசர்ஸ் தான் நான் சொல்லியிருக்கேன். ஓகே, ஸோ மொபைல் ஃப்ரெண்ட்லினஸ் சைட்ஸ் தான் அதிக பெட்டர் எஸ்இஓ வந்து கீப்பப் பண்ணும். ஸோ அதனால் பார்த்துக்கோங்க. ஓகேவா? யா, கூகுள் நவ் யூசஸ் மொபைல் ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸிங் தான் இப்போ யூஸ் பண்ணுதே கூட. ஓகே, ஸோ அதனால் உங்கள் சைட் வந்து மொபைலில் பேடாக இருந்ததுன்னா யுவர் எஸ்இஓ இஸ் டோட்டலி பேட். நல்லா பார்த்துக்கோங்க. ஓகே, ஸோ பெனிஃபிட்ஸ் ஆஃப் ஹேவிங் வெப்சைட் ஃபார் ப்ளூமிங் இன்ஸ்டிடியூட். அது எதுக்கு நம்ம பெனிஃபிட் வெப்சைட் வச்சுக்கிறதுல என்னென்னா க்ரெடிபிலிட்டி. இவங்க லெஜிட்னா என்ன, லீகலா, லிமிட்டட் இன்ஃபோ. ஓகே, ஸோ பர்சனல் வித் வெப்சைட்டில் இருந்ததுன்னா ப்ரொஃபஷனல் இமேஜ், ஷோகேஸ், கோர்ஸ், ஸ்டூடெண்ட் டெஸ்டிமோனியல், ஐஎஸ்ஓ சர்டிஃபிகேஷன் விசிபிள்லாம் வச்சுக்கலாம். ஆனால் வெப்சைட் இல்லாமல் ஒரு பர்சனுக்கு ஒரு கொஷின் கேட்கும், அது லெஜிட்டிமேட்? ஓகே, லிமிட்டட் இன்ஃபோவாக இருக்குது, எந்த ஒரு சோசியல் ப்ரூஃபும் இல்லை, எதையுமே நீங்கள் டெஸ்டிமோனியல் இல்லாமல் நீங்கள் எதையுமே காமிக்க முடியாது. அடுத்து அவைலபிலிட்டி. உங்களுடைய ஷாப்பாக இருந்தால் நீங்கள் க்ளோஸ் பண்ணிடுவீங்க. ஆனால் டிஜிட்டலாக இருந்தால் 24 ஹவர்ஸ் அது ஓப்பனில் தான் இருக்கும். தட் இஸ் ஹியர். ஆஃபீஸாக இருந்தால் எல்லாமே க்ளோஸ் பண்ணிடுவீங்க. ஆனால் வெப்சைட்டாக இருந்தால் ஹாலிடேவோ டேயோ நைட்டோ எவ்ரி டைம் இட் வில் ஓப்பன். பெனிஃபிட் லீட் ஜென்ரேஷன், கான்டாக்ட் ஃபார்ம், ஃபோன் நம்பர், வாட்ஸ்அப், நியூஸ் லெட்டர், கோர்ஸ் என்கொயரி எல்லாம் பண்ணலாம். அடுத்து கண்ட்ரோல் பண்ணலாம். ஸோ இன்ஸ்டாகிராம் தே ஓன் யுவர் ஆடியன்ஸ். ஃபேஸ்புக் ஆல்கரிதத்தை சேஞ்ச் பண்ணும். ஆனால் உங்கள் வெப்சைட்டில் யூ ஓன் எவ்ரி திங். வாட் எவர் யூ ஓன், இட்ஸ் ஆல் பிலாங்ஸ் டு யூ. ஓகே, ஸோ அதுதான் இதனுடைய ரீசன். அடுத்து அனலிட்டிக்ஸ் பாருங்கள். ஹவு மெனி விசிட்டர்ஸ், கூகுள் அனலிட்டிக்ஸ் நான் சொல்லி தந்தேன் இல்லைங்களா, ட்ராக் க்ரௌத் பண்ணுறது. அதே மாதிரி வேர் தே கம், ஃபோக்கஸ் மார்க்கெட்டிங், வென் தே கிளிக், இம்ப்ரூவ் கண்டென்ட், விச் கோர்ஸ் இன்ட்ரெஸ்ட் தெம், பிளான் ஆஃபரிங். நெக்ஸ்ட்டு அந்த கோர்ஸை நான் பார்த்து பிளான் பண்ணிக்கலாம். அடுத்து எஸ்இஓ, பீயிங் ஃபவுண்ட். ஓகே, டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் ரிச்சுன்னு அடித்தா அவங்க உங்களை ஃபவுண்ட் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக கூகுள் உங்களை ரேங்க் பண்ணி கொண்டாரும். அடுத்து த சீக்ரெட்ஸ் வாட் நோ ஒன் டெல்ஸ் யூ, அதை மட்டும் நான் சொல்கிறேன். ஆல்ரெடி இது நான் பண்ணது தான். பெர்ஃபார்மன்ஸ் டேக்ஸ். ஓகே, ஸோ ஸ்பீட் இஸ் அ ரேங்கிங் ஃபேக்டர். இதான் ஞாபகம் வச்சுக்கோங்க. என்ன தான் நீங்கள் டொமைன் பே பண்ணி வச்சுருந்தாலுமே ஹாஸ்டிங் பவர்ஃபுல்லாக இருந்தால் தான் உங்கள் பிஸ்னஸ் ரேங்கிங் ஃபேக்டரில் வரும். அப்படி இல்லைன்னா டம்ப் ஆகி அப்படியே இருந்துடும். இந்த லோட் டைம் நான் செக் பண்ண சொல்லி கொடுத்துருப்பேன். கூகுள் சர்ச் கன்சோலில் பார்த்தீங்க இல்லையா, இந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் பார்த்துக்கலாம். ஓகே, ஸோ இந்த இடத்துல நான் வந்து சொல்லியிருக்கேன் கோர் வெப் வைட்டல். இதில் போயிட்டு உங்களுடைய பேஜ் ஸ்பீடு வந்து ஆல்ரெடி நான் காமிச்சிருப்பேன். நான் பண்ண போகிறதில்ல, எங்கே பண்ணியிருக்கோன்னு காமிச்சிருக்கேன். ஓகே, ஸோ மொபைலில் என்ன மாதிரி ஸ்பீடாக இருக்குது, அதே மாதிரி டெஸ்க்டாப்பில் என்ன மாதிரி ஸ்பீடாக இருக்குது அப்படின்றது இந்த இடத்துல நீங்கள் பார்த்துக்கலாம். ஓகே, ஸோ அண்டர் லோட் டைம் எவ்வளோ செகண்ட்ஸில் நம்மளுக்கு லோட் ஆகுது அப்படின்றத இங்கே காமிக்குது இல்லைங்களா. ஸோ இது மாதிரிமா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், அதை பார்த்துக்கலாம். அடுத்து அக்சசபிலிட்டி அப்படின்றது என்னென்னா ரிக்வயர்மெண்ட்ஸ், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ஸ். டிசேபிலிட்டிஸ் நிறைய பேர் இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு ஏற்ற அக்சஸ்மெண்ட் நீங்கள் பண்ணியிருக்கீங்களா, அப்போ உங்களுடைய வெப்சைட்ஸ் வந்து என்னாகும், இன்னுமே ரேங்கிங் ஃபேக்டரில் வரும். ஓகே, அடுத்து ஸ்டாட்டிக் சைட் கம்பேக் அப்படின்றது என்னென்னா, பிஃபோர் வந்து ஓல்டு ஸ்டாட்டிக் மேனுவல் HTML டைனமிக் ஃபீச்சர்ஸ் கிடையாது, அப்டேட் பண்ண முடியாது, பேசிக் தான். ஆனால் இப்போ மாடர்ன் ஸ்டாட்டிக்கில் வந்திருக்கு பாருங்கள் சில டூல்ஸோட, மார்க்டவுன் ப்ளஸ் டெம்ப்ளேட், API ஆட் ஃபங்க்ஷனாலிட்டி, ஜிட் பேஸ்டு ஒர்க் ஃப்ளோ, காம்ப்ளெக்ஸ், இது எல்லாமே வந்திருக்கு. ஓகே, ஸோ இதை நீங்கள் பார்த்தாலே தெரியும். கோர் வெப் வைட்டல் இல்லையா, இப்போ செஞ்சது இதுதான். பேஜ் ஸ்பீடில் கோர் வெப் வைட்டல் இருக்கு இல்லைங்களா, அதை நான் கொடுத்தேன். ஸோ அந்த மாதிரி நம்மளுக்கு காமிக்குது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மொபைலில் கம்மியாக தான் இருக்குது, ஆனால் இதில் பரவாயில்ல. எத்தனை செகண்ட்ஸில் ஓப்பன் ஆகுது, 0.8 செகண்ட்ஸ். ஸோ க்ரீன் கலரில் காமிக்குது பாருங்களா. ஐ எம் ரியலி ஹாப்பி. ஸோ தட் வில் பி பெட்டர். இங்கே இருக்கா அண்டர் 2.6. ஓகே, ஸோ அது வந்து டார்கெட் இதுக்குள்ளே இருக்கணும், ஆனால் நம்மளுக்கு அதை விட நல்லாவே இருக்குது, 0.8 செகண்ட்ஸ் தான். ஸோ அதனால் நீங்கள் பார்த்துக்குங்க. ஓகே, இதில் நான் ஒரு ஆடிட்டுக்காக நான் விசுவலாக உங்களுக்கு கொடுத்துருக்கேன். என்னுடைய bloomings.in பேஜே எடுத்துக்கோங்க. டஸ் இட் லோட் குவிக்லி, ஆன்சர் பண்ணுங்கள் எஸ். இஸ் இட் மொபைல் ஃப்ரெண்ட்லி, மொபைலில் செக் பண்ணுங்கள், ஸ்க்ரோல் பண்ணி பாருங்கள், ஓப்பன் பண்ணுங்கள், ஓப்பன் ஆகுதா, அதுக்கு ஒரு ஆன்சர். இஸ் த டிசைன் ப்ரொஃபஷ்னலாக இருக்கா, உங்களுடைய ஒப்பீனியன், எனக்காக சொல்லக்கூடாது. bloomings.in அனலைஸ் பண்ணி நாளைக்கு என்னுடைய சைட்டை நீங்கள் ஆடிட் பண்ணி கண்டிப்பாக ஈச் ஒன் எனக்கு இந்த மெசேஜை தாரீங்க. ஓகே, கேன் யூ ஃபைண்ட் கோர்ஸ் ஈஸிலி, ஃபைண்ட் பண்ண முடியுதா, அக்சஸ் பண்ண முடியுதா, நீங்கள் உள்ளே என்ரோல் பண்ணியிருக்கீங்க, எப்படி உங்களுடைய யூசர் ஃப்ரெண்ட்லினஸாக இருக்கா, அவ்வளோதான்.
இஸ் காண்டாக்ட் இன்ஃபோ விசிபிளாக இருக்கா, இது பண்ணுறீங்க. ஓகே, அடுத்து டெக்னிக்கல் ஆடிட் இருக்கு இல்லைங்களா, இந்த பேஜ் ஸ்பீடு டாட் வெப்புன்ற கூகுள் சர்ச் கன்சோல் இருந்தால் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இதை போட்டிங்கனாலே உங்களுக்கு வந்துடும். இந்த பிளாட்ஃபார்ம் இருக்குது இல்லைங்களா, இந்த லிங்க்கில் என்னுடைய வெப்சைட்டை போட்டு பர்ஃபார்மன்ஸ் செக் பண்ணியிருக்கணும். ஓகே, ஸோ மொபைல் ஃப்ரெண்ட்லியாக எவ்வளோ இருக்குது, செக் அக்சசபிலிட்டி எவ்வளோ இருக்குது, அதே மாதிரி HTML ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குது பார்க்க அப்படின்றத நீங்கள் சொல்லணும். ஓகே, அடுத்து இங்கே பார்த்ததில் இருந்து எனக்கு ஒரு சஜஷன் நீங்கள் சொல்லணும், ஒரு 3 சஜஷன் சொல்லணும். என்னெல்லாம் பண்ணால் இன்னும் bloomings.in வெப்சைட்டை நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்றது உங்கள் பாயிண்ட் ஆஃப் வியூவில். ஏன்னா நான் ஓன் பண்ணியிருக்கேன், நான் ஓனராக தான் பார்ப்பேன் இல்லையா, ஒரு யூசர்ஸாக பார்க்கும்போது என்னால் முடியாது, ரொம்ப சிரமம் தான். ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா, உங்களை ஒரு யூசர்ஸாக நீங்கள் என்ன தான் என்னுடைய வெப்சைட்டில் நீங்களும் ஒரு பார்ட்னர் ஆத்தராக இருந்தாலுமே நீங்கள் உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுற அந்த விஷயங்களையும் ப்ளஸ் என்ன பண்ணால் இன்னும் நல்லா இருக்கும், மற்ற வெப்சைட்டை நீங்கள் பார்த்துருப்பீங்க இல்லையா, அதோட என்ன பண்ணால் நல்லா இருக்கும், எது நல்லா இருக்குது, எதை இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்ற ஐடியாஸை நீங்கள் கொடுத்தீங்கன்னா we will implement that best idea. ஓகே,